இந்த செஷன்ல நாம வந்து டேலி பிரைம் அஸ் வெல் அஸ் டேலி ஏஆர்பி9 ரெண்டுக்குமான டிஃபரன்சஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். எதுக்காக ஓகே. பாத்தீங்க அப்படின்னா, டேலி ஏஆர்பி9 இது வரைக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் அப்படிங்கிறது நிறையவே இருக்கு. எதுக்காக அப்படின்னா, அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட் வந்து ஒரு சில ஆர்கனைசேஷனுக்கு தேவைப்படல அப்படிங்கிற பட்சத்திலையும், தென் அவங்களுக்கு டேலி ERP9 அப்படிங்கிறது கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படிங்கிற பட்சத்திலையும் டேலி ERP9 வந்து அதிகமான யூசர்ஸ் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டேலி பிரைம் அப்படிங்கிறது வந்து லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய அதிகமான பெனிஃபிட் அண்ட் அதிகமான ஃபீச்சர்ஸோட வந்திருக்கக்கூடிய வெர்ஷனா இருந்தாலும் கூட டேலி ERP9 அப்படிங்கிறது அதிகமான யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம இப்ப சொன்ன ரீசன் தான். ஸோ அது வந்து கம்ஃபர்டபுள் அஸ் வெல் அஸ் அவங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட் எதுவும் தேவைப்படாது அப்படிங்கிற பட்சம் இது அந்த ஆர்கனைசேஷனுக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிக்ளேர் பண்ண முடியும் பாத்தீங்கன்னா முடியாது. ஸோ இட் இஸ் நாட் அ கரெக்ட் வே. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு சாஃப்ட்வேரா இருந்தாலும் சரி, அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேஷன்ஸை அவங்க ப்ராப்பரா வந்து ரிசீவ் பண்ணிட்டு அதன்படி அவங்க ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அந்த டேட்டாஸ்க்கு வந்து அதிகமான செக்யூரிட்டி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ டேலியில என்டையர் ஃபினான்சியல் டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்றாங்க. தென் அந்த டேட்டாஸ் வந்து இன் ஃபியூச்சர்லயும் வந்து அக்சஸ் பண்ணக்கூடிய லெவலுக்கு இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல தென் அதுல எந்த ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறதுக்காக லேட்டஸ்டா இருக்கக்கூடிய வெர்ஷன்ஸ் யூஸ் பண்றது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. தென் இப்ப நம்ம வந்து லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டேலி பிரைம் அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பார்ப்போம். இதுல அதிகமான சேஞ்சஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பெனிஃபிட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. அதிகமான சிம்பிளிசிட்டி அப்படிங்கிறது இதுல இருக்கு. பட் இந்த ஃபீச்சர்ஸ் எதுவுமே வந்து லேர்ன் பண்றதுக்கு ஒரு யூசருக்கு டைம் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அட் த சேம் டைம்ஸ் வந்து இதுல வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ஸோ ஒரு ஆப்ஷன் அக்சஸ் பண்ண தெரியலங்கிற பட்சத்துல அது காம்ப்ளிகேட்டடா தான் நம்மளுக்கு இருக்கும். ஈவன் எவ்வளவு நம்ம சிம்பிளிஃபை பண்ணியிருந்தாலும் கூட ஒரு அன்னோன் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் ஆப்ஷனா மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும். அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ண தெரியாமலும் கூட சில யூசர்ஸ் வந்து என்ன பண்றது கிடையாது அப்படின்னா டேலி பிரைமுக்கு வர்றது கிடையாது. தென் இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா டேலி ப்ராடக்ட்ல அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட் எல்லாமே டேலி பிரைம்ல தான் வரும். டேலி ERP9 அப்படிங்கிறதுல வராது. அதனால வந்து டேலி பிரைம் யூஸ் பண்றது அல்லது மைக்ரேட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதர்வைஸ் இப்ப நாம வந்து டிஸ்கஸ் பண்ண போறது என்ன அப்படின்னா இந்த 2 ப்ராடக்ட்டுக்குமான டிஃபரன்சஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்மளுடைய செஷன்ஸ் எல்லாமே நம்ம லேட்டஸ்டா இருக்கக்கூடிய டேலி பிரைம்லயே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து அக்சஸ் ஓகேங்களா மேம்? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கக்கூடிய டிஃபரன்ஸ் அப்ப நம்ம வந்து பார்க்கும்போது டேட்டா அக்சஸ் பண்றதுக்கான பெனிஃபிட். டேட்டா அக்சஸ் பண்றதுக்கான பெனிஃபிட். இப்ப எக்ஸாம்பிள் இந்த ஸ்கிரீன்ல நீங்க வந்து பார்க்கிறது வந்து என்ன அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் கம்பெனி அல்லது செலக்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்கிரீன் இது வந்து மேஜர் ரிப்போர்ட்டா நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா டாப்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட் ஓகேங்களா டாப்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட் வந்து என்ன அப்படின்னா டேட்டா அக்சஸ் பண்றதுக்கான ஒரு பார்ட்டா நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கு. ஸோ இது டேட்டாஸை நம்ம வந்து இங்க எப்படி நம்ம வந்து அக்சஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது ஒரு நியூவா ஒரு கம்பெனி டேட்டா நம்ம கிரியேட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துலயும் சரி அட் த சேம் டைம்ஸ் வேற ஒரு லொகேஷன்ல இருக்கக்கூடிய கம்பெனி டேட்டாவை நாம நம்மளுடைய லேப்டாப்லயோ அல்லது நம்மளுடைய பிசிலயோ நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம செலக்ட் ரிமோட் கம்பெனி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன அப்படின்னா ஹெட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய டேலிய பிரான்ச் ஆபீஸ் இருக்கக்கூடிய டேலியில வந்து கனெக்ட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சம் அல்லது ஓனர் வந்து வெளியில இருக்காங்க வேற ஒரு சிட்டில அல்லது அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வச்சுக்கலாம். அவங்களுடைய பிசினஸ்ல இருக்கக்கூடிய டேலி டேட்டாவை அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்திலையும் செலக்ட் ரிமோட் கம்பெனி அப்படிங்கிற இந்த டேட்டா வந்து அவங்க இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இப்போ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ற டேட்டா அக்சசபிலிட்டி அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் இங்க வந்து ஸ்பெசிஃபை பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம்ஸ் செலக்ட் ஃப்ரம் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபை பாத் அஸ் வெல் அஸ் செலக்ட் ஃப்ரம் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்பெசிஃபை பாத் அப்படிங்கிறத நம்ம வந்து கிளிக் பண்ணி
நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலர் டேட்டா எந்த லொகேஷன்ல இருக்கோ, அந்த லொகேஷன நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்க்ரீன்ல நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க குடுக்க முடியும். ஸோ இங்க நம்மளுக்கு செப்பரேட்டா நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு ஃபீல்டு வந்து நம்மளுக்கு இங்க குடுத்துருக்காங்க. ஸோ இதுல நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எந்த டேட்டா, அதாவது எந்த ஃபோல்டர்ல ஒரு டேட்டா இருக்குங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம வந்து இங்க நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டேலி ஜி டிரைவ், டேலி பிரைம் அஸ் வெல் அஸ் வந்து டேட்டா. ஸோ இப்படி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, குடுத்துட்டு நம்ம என்டர் பண்றோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த டிரைவ்ல அதாவது இந்த ஃபோல்டர்ல டேட்டா இருந்துச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் ஃபோல்டருக்கு நம்ம ஈஸியா வந்து நம்ம வந்து மூவ் பண்ணிற முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன அப்டின்னா, ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெனிஃபிட் அப்டின்னு நம்ம வந்து என்ன பார்க்குறோம் அப்டின்னா, ஸ்பெசிஃபை பாத் அப்படிங்கிறதுல நம்ம வந்து பார்த்துக்கிறோம். அட் த சேம் டைம்ஸ் இங்க வந்து செலக்ட் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது வந்து அதே மாதிரி தான். ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்டின்னா, ஜஸ்ட் என்டர் பண்றோம். திஸ் பிசி இல்லன்னா மை கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத நம்ம ஓப்பன் பண்றோம் அப்டின்னா, என்னென்ன ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு அவைலபிளா இருக்குமோ, அதே மாதிரியான ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இங்க அப்பியர் ஆகும். ஸோ இதன்படி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, நமக்கு தேவையான டிரைவ் நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். அதுல இருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸ் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அப்டேட் பண்ண முடியும். அதாவது செலக்ட் பண்ண முடியும். ஸோ இங்க நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஃபோல்டர் மட்டும் தனியா. ஸோ எதெல்லாம் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கோ, அதெல்லாம் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு அப்பியர் ஆகும். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலர் ஃபோல்டர் நம்ம வந்து செலக்ட் பண்றது மூலமா, அது ஃபோல்டருக்குள்ள நம்மளுக்கு கம்பெனி டேட்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு கம்பெனி டேட்டாவா நம்மளுக்கு ஸோ எதெல்லாம் கம்பெனி டேட்டாவோ, அதுக்கெல்லாம் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கம்பெனியுடைய நம்பர் வந்து நம்மளுக்கு ஃபோல்டர் நம்பர் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க குடுத்துரும். ஸோ இங்க நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, எதெல்லாம் கம்பெனி டேட்டா, எதெல்லாம் நார்மல் ஃபோல்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஈஸியா நம்மளுக்கு இந்த 2வது காலம்ல நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இத நாம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, டேட்டா அக்சஸிபிலிட்டி அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ டேட்டாவ அக்சஸ் பண்றதுக்கு ரொம்ப கிளியரா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இதுவே நாம வந்து டேலி ERP9 அப்படி நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா, ஓகேங்களா? டேலி ERP9 அப்படிங்கிறத எடுத்தோம் அப்படின்னா, இங்க அந்த அளவுக்கு வந்து என்ன இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்காது. இப்ப என்னுடைய டேலி ERP9 ஸ்க்ரீன் உங்களுக்கு அப்பியர் ஆகுதா? தெரியுது. ஸோ இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஸ்க்ரீன் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, கம்பெனி இன்ஃபோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்க்ரீனுக்கான ஷார்ட்கட் கீ வந்து ஆல்ட் F3 பிரஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஸ்க்ரீன் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும். இதுல நாம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, பேசிக் கம்பெனி டேட்டாவுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நியூவா நம்ம வந்து ஒரு கம்பெனி நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். டேலி பிரைம்ல இருக்கிற மாதிரி நம்ம அ வேற ஒரு லொகேஷன்ல, வேற ஒரு சிஸ்டம்ல இருக்கக்கூடிய டேலிய நம்ம வந்து லாகின் பண்ணிக்கிற முடியும். தட் இஸ் ரிமோட் யூசர் அப்படின்னு சொல்லி. தென் செலக்ட் கம்பெனி அப்படிங்கிறத நம்ம எடுத்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி மட்டும் தான் நம்மளுக்கு வரும். ஸோ டாப்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பாத் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் தான் நம்மளுக்கு ஃபீச்சர். ஸோ இந்த பாத்ல என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்குங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. என்னென்ன கம்பெனிஸ் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ கம்பெனிஸ நம்ம வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனா, என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அக்சஸ் பண்ண முடியாது. அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து டேட்டா ஏதாவது நம்ம பாத் மாத்தணும் அப்படின்னா, ஸ்பெசிஃபை பாத் மாதிரி மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்க போயிட்டு நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டேட்டாஸ நம்ம Yeah. வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, எந்த ஃபோல்டர்ல இருக்கோ, அந்த ஃபோல்டர நம்ம வந்து டைப் பண்ணி வேணா வச்சுக்கலாம். அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டேலி You பிரைம் can't go and choose. சொல்லுங்க. ஸோ டேலி பிரைம்ல இருக்கக்கூடிய இந்த செலக்ட் ஃப்ரம் டிரைவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப மோஸ்ட் பெனிஃபிட் இது தரக்கூடிய ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து இத பார்க்குறோம். பட் இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு டேலி ERP9ல நம்மளுக்கு இருக்காது. ஸோ இதுதான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, டேட்டா அக்சஸ் பண்றதுக்கான ஒரு ஃபீச்சர்ஸா நம்ம வந்து இங்க நம்ம வந்து பார்க்கிறோம். ஓகேங்களா? அதர்வைஸ் இப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, டேலி ERP9ல ஒரு பர்ட்டிகுலர் கம்பெனி நம்ம வந்து ஓப்பன் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு பர்ட்டிகுலர் கம்பெனி நம்ம வந்து ஓப்பன் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, டைரக்ட்டா நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா, அந்த கம்பெனி நம்மளுக்கு ஓப்பன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா,
ஒரு பர்ட்டிகுலர் கம்பெனி, ஏதாவது ஒரு கம்பெனியை நான் வந்து செலக்ட் பண்ணி என்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்மளுக்கு மெயின் ஸ்க்ரீன்லயே என்னென்ன கம்பெனிஸ் நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அதர்வைஸ் இப்ப Tally ERP9 அப்ப நம்ம எடுத்தோம் அப்படின்னா, ஆ நம்மளுடைய மெயின் ஸ்க்ரீன் வந்து கம்பெனி இன்ஃபோவா தான் இருக்கும். இங்க நாம வந்து செலக்ட் கம்பெனி அப்படிங்கிறத குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கம்பெனிய செலக்ட் பண்றோம். இப்ப நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கேட்வே ஆஃப் Tally அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, இங்க நம்ம ஓப்பன் ஆயிருது. ஸோ Tally பிரைம்ல இருக்கக்கூடிய கேட்வே ஆஃப் Tally அஸ் வெல் அஸ் ரைட் சைடு இருக்கக்கூடிய ஆ பட்டன் பார், டாப்ல இருக்கக்கூடிய பட்டன் பார். ஓகேங்களா? இது என்டையர்லி வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சேஞ்சஸா நம்மளுக்கு இருக்கும். எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, Tally பிரைம்ல நீங்க பார்க்கும்போது. ஸோ இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு சில சேஞ்சஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல நம்ம இருக்கிறத நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்ப கேட்வே ஆஃப் Tallyய பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே 1 செகண்ட் நான் டிடிஎல் மட்டும் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ கேட்வே ஆஃப் Tallyய பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மேஜரா நம்மளுக்கு வந்து ஆ முக்கியமான கீஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு ரைட் சைடு வந்து உங்களுக்கு இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஸோ டேட் அஸ் வெல் அஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா, இந்த 2 கீ மட்டும் தான் உங்களுக்கு இருக்கு. ஸோ 2 பட்டன்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா குடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம்ஸ் நீங்க டாப்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு அதாவது ஒரு சில நியூ பட்டன்ஸ் வந்து உங்களால பார்க்க முடியும். ஸோ இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கம்பெனிக்கான ஆ ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஆல்ட் கே கம்பெனி அப்படிங்கிற இந்த பட்டன்ல வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ இத நீங்க பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு நியூ கம்பெனி நம்ம வந்து கிரியேட் பண்ணணுங்கிற பட்சத்துல, ஆல்ரெடி இருக்கக்கூடிய கம்பெனி நம்ம ஆல்டர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல, மல்டிபிள் கம்பெனிஸ் நம்ம வந்து அக்சஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, நம்ம கம்பெனிய வந்து மாத்தி, அதாவது சேஞ்ச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கம்பெனி ரிலேட்டடா, அந்த கம்பெனி டேட்டா ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆல்ட் கே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா குடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து இங்க டேட்டா அப்படிங்கிறத நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இங்க நம்மளுக்கு வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, பேக்கப், ரீஸ்டோர், கம்பெனி நம்ம ஸ்ப்ளிட் பண்றோம். ஸோ இந்த மாதிரியான செட்டிங்ஸ் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா, டேட்டா அப்படிங்கிற ஃபோல்டர்ல நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் சிம்ப்ளிஃபை பண்றது பண்ணியிருக்காங்கங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். நீங்க எந்த கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ, அந்த கம்பெனி ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஆ ஆப்ஷன்ஸ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சிம்ப்ளி நம்ம வந்து கம்பெனி அஸ் வெல் அஸ் டேட்டா அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அக்சஸ் பண்ண முடியும். இது Tally பிரைம்ல நம்ம பார்க்கக்கூடியது. இதுவே Tally ERP9ல நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மெயின் ஸ்க்ரீன்ல நம்ம எடுத்து பார்க்க முடியாது. ஸோ கம்பெனி நம்ம வந்து அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல, நம்ம கம்பெனி இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. அதாவது ஒரு பட்டன் குடுத்திருப்பாங்க. இந்த பட்டன் நீங்க வந்து கிளிக் பண்றது மூலமா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு கம்பெனி இன்ஃபோ அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். எந்த கம்பெனிய நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ, அந்த கம்பெனி ரிலேட்டடா நம்ம வந்து ஒரு சில சேஞ்சஸ் நம்ம வந்து பண்ணிக்கலாம். அந்த கம்பெனி நம்ம டேட்டா பேக்கப் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சம். அந்த கம்பெனியில இருக்கக்கூடிய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஆல்டர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு தேவையான கம்பெனிக்கான டீட்டெயில்ஸ் அஸ் வெல் அஸ் டேட்டாக்கான டீட்டெயில்ஸ ஆல்ட் F3 இல்லன்னா கம்பெனி இன்ஃபோ அப்படிங்கிற இந்த பட்டன் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அக்சஸ் பண்ணணும். ஆனா, Tally பிரைம் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது ஆல்ட் F3 அப்படிங்கிற இந்த பட்டன் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ Tally பிரைம்ல கம்பெனி இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2க்குமான மேஜர் டிஃபரன்ஸ் நம்ம டேட்டா வைஸ் நம்ம வந்து டிஃபரெண்ட்டா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, டிஃபரன்ஸஸ நம்ம வந்து பார்க்கிறோம். தென் இங்க பட்டன்ஸ் நீங்க வந்து பார்க்கும்போது, Tally பிரைம்ல பட்டன்ஸ் நீங்க பார்க்கும்போது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கம்பைன்டு பட்டன்ஸா வந்து இங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு பட்டனுக்கும் பக்கத்துல ஒரு ஆரோ கீ வந்து உங்களுக்கு இருக்கிறத நீங்க பார்க்கணும். அந்த ஆரோ கீஸ் நீங்க பார்க்கும்போது, அந்த பர்ட்டிகுலர் ஷார்ட்கட் கீஸ பேஸ் பண்ணி என்னென்ன அடிஷனல் ஷார்ட்கட் கீஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் ஆரோ கீ யூஸ் பண்ணி நீங்க வந்து பார்த்துக்கலாம்.
அட் த சேம் டைம்ஸ் ஒவ்வொரு பட்டனுக்கும் அடிஷனல் கீஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஆரோ கீ யூஸ் பண்ணி நம்ம அந்த பர்டிகுலர் பட்டன்ஸுக்கு உள்ள இருக்கக்கூடிய அடிஷனல் பட்டன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியான ஆரோ பட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து டேலி பிரைம்ல நம்மளுக்கு இருக்காது. ஸோ எல்லா ஆப்ஷன்ஸ் எல்லா பட்டன்ஸுமே நம்மளுக்கு லைனா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? எல்லா பட்டன்ஸுமே லைனா வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னா லிஸ்ட் அவுட் அப்படிங்கிறது பண்ணப்படும். தென் அடுத்து இந்த பட்டன் நம்ம பார்க்கும்போது ஜெனரல் கான்ஃபிகரேஷன் அதாவது F12 அப்படிங்கிறது ஜெனரல் கான்ஃபிகரேஷனா வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு டேலி ERP9ல கொடுத்திருப்பாங்க. இந்த ERP9ல இருக்கக்கூடிய இந்த ஜெனரல் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது டேலி பிரைம்ல இருக்காது. இப்ப நாம வந்து இந்த இடத்துல கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுல மல்டிபிள் செட் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கிறத நம்ம வந்து இங்க பார்க்க முடியுது. ஸோ ஜெனரல் கான்ஃபிகரேஷன் அஸ் வெல் அஸ் நியூமரிக் சிம்பல்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன்ஸ். தென் மாஸ்டர்ஸ்க்கான செப்பரேட் கான்ஃபிகரேஷன்ஸ். இது வந்து மாஸ்டர்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல மாஸ்டர்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன். அடுத்து டிரான்சாக்ஷன்ஸ் அல்லது வவுச்சர்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த வவுச்சர்ஸ் ரிலேட்டடா நம்ம வந்து பண்ணக்கூடிய ஒரு ஜெனரல் கான்ஃபிகரேஷன் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா தனியா வந்து நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பிரிண்டிங் அண்ட் மெயிலிங்கான கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து தனியா நம்மளுக்கு இருக்கு. தென் வந்து டேட்டா கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ்டு கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படிங்கிறதும் தனியா வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா கொடுத்துருக்காங்க. தென் ப்ராடக்டோடைய ஃபீச்சர்ஸ் அஸ் வெல் அஸ் வந்து லைசன்ஸ் சம்பந்தப்பட்ட கான்ஃபிகரேஷன்ஸா நம்மளுக்கு தனியா வந்து இங்க இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு ஜெனரலைஸ்டு கான்ஃபிகரேஷனா வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா டேலி பிரைம்ல வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. பட் இதை நம்ம வந்து உள்ள போய் பார்க்கும்போது நமக்கு எந்தெந்த மாதிரியான கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம ஜென்ரலா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அக்சஸ் பண்ணணும். இதையே நம்ம வந்து டேலி பிரைம் நம்ம வந்து பார்க்கும்போது ஸோ டேலி பிரைம் நம்ம வந்து இங்க பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்க டேலி பிரைம் நம்ம பார்க்கும்போது இங்க ஜெனரல் கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்காது. இப்போ பிரிண்டிங்கான கான்ஃபிகரேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டாப்ல இருக்கக்கூடிய பிரிண்ட் அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணி இதுல இருக்கக்கூடிய ஜெனரல் கான்ஃபிகரேஷன்ஸ் என்ன பிரிண்டிங்க்கு மட்டும் செப்பரேட்டா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணி பார்த்துக்க முடியும். பிரிண்டிங்கான கான்ஃபிகரேஷன்ஸ் செப்பரேட்டா பிரிண்டிங்காக மட்டும் நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். ஷோ மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க கிளிக் பண்ணும்போது மற்ற அடிஷனல் கான்ஃபிகரேஷன்ஸ் என்டையர் கான்ஃபிகரேஷன்ஸையும் நீங்க வந்து அந்த பிரிண்டிங் பர்டிகுலர் பிரிண்டிங் ரிலேட்டடா இருக்கக்கூடிய என்டையர் கான்ஃபிகரேஷன்ஸும் நீங்க வந்து ஜென்ரலைஸ்டு கான்ஃபிகரேஷன் நீங்க பார்க்கணும். இதுவே நம்ம வந்து மெயில் பண்றோம், வாட்ஸ்அப் பண்றோம், அப்படி இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு டாப்ல இருக்கக்கூடிய பட்டன் நீங்க பார்க்க முடியும். இந்த ஷேருக்கான கான்ஃபிகரேஷன்ல மெயிலுக்கான கான்ஃபிகரேஷன்ஸ் தனியா கொடுத்துருப்பாங்க. வாட்ஸ்அப்கான கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படிங்கிறதும் தனியா கொடுத்துருப்பாங்க. ஸோ மெயிலுக்கு தனி கான்ஃபிகரேஷன் அஸ் வெல் அஸ் மாஸ்டர்ஸுக்கும் தனி கான்ஃபிகரேஷன்ஸா வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னா கொடுக்கப்படும். அதே மாதிரி நம்ம பிடிஎஃப்-ஆவோ அல்லது எக்ஸல்-ஆவோ நம்ம கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்க இருந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம அந்த பர்டிகுலர் எக்ஸ்போர்ட்டுக்கான கான்ஃபிகரேஷன்ஸ் நம்ம பர்டிகுலரா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா செக் பண்ண முடியும். ஸோ ஆல்ட் F3 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் டேலி பிரைம்ல வந்து கிடையாது. அட் த சேம் டைம்ஸ் ஜெனரல் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற F12 பட்டன்ஸும் கேட்வே டேலில இல்ல அப்படிங்கிறத நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பட்டன்ஸ் வைஸ் வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு 2வது சேஞ்சஸா நம்ம வந்து பார்க்கணும். இப்போ 3rd சேஞ்சஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ டேலி ERP9 அப்படி நம்ம வந்து எடுக்கும்போது சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸா நம்மளுக்கு இருந்தது. இப்போ கேட்வே டேலில டிஸ்பிளே அப்படிங்கிறத நம்ம எடுத்தோம் அப்படின்னா இங்க நம்மளுக்கு லிஸ்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டா என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த லிஸ்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்தோம் அப்படின்னா இங்க நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய டோட்டல் குரூப்ஸ் என்ன, அதாவது இன்வென்ட்ரிக்கான மாஸ்டர்ஸ், அக்கௌண்டிங்கான மாஸ்டர்ஸ் எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணிக்கிற முடியும் அப்படின்னா சிங்கிள் ஸ்கிரீன்ல நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இங்கேயும் நம்மளுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு சில அக்சஸ் பண்ணலாம். ஸ்டாக் ஐட்டம் மட்டும் நம்ம பார்க்கணும், ஸ்டாக் குரூப்ஸை மட்டும் நம்ம பார்க்கணும்,
வவுச்சர் டைப் மட்டும் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். லெட்ஜர்ஸ் மட்டும் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். குரூப்ஸ மட்டும் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இத நீங்க என்டர் பண்றது மூலமா டைரக்ட்டா வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குரூப்ப நீங்க வந்து ஆல்டர் பண்றதா இருந்தா ஆல்டர் பண்ண முடியும். பட் இங்க இருந்து நம்ம வந்து நியூவா நம்ம வந்து ஆல்ட் சி பிரஸ் பண்ணி நீங்க நியூவா ஒரு குரூப் வந்து நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியும். சிங்கிள் குரூப் நீங்க கிரியேட் பண்ண முடியும். அட் த சேம் டைம்ஸ் நான் இங்க வந்து லெட்ஜர் நான் குடுத்துட்டு, இங்க நம்ம வந்து ஆல்ட் சி அப்படின்னு குடுத்தேன் அப்படின்னாலும் குரூப் தான் நம்மளுக்கு வருது. அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து இந்த இடத்துல ஒன்லி லெட்ஜர் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்ட்டிகுலர் லெட்ஜர் நம்ம வந்து செலக்ட் பண்ணி, அந்த லெட்ஜர்ல இருந்து நம்ம வந்து ஆல்ட் சி நம்ம வந்து குடுத்தோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, லெட்ஜர் கிரியேஷன் நமக்கு. ஸோ ஆல்ட் சி அப்படிங்கிறது குடுத்து சிங்கிள் லெட்ஜர் கிரியேஷன் அல்லது சிங்கிள் மாஸ்டர் கிரியேஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த லிஸ்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்க இப்ப டேலி பிரைம் நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, நம்மளுக்கு சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாப்ல என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இது சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். இத நீங்க என்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா, லெட்ஜர்ஸ மட்டும் தனியா நீங்க பார்க்கணும். குரூப்ஸ மட்டும் தனியா நீங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு, இங்கேயே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபில்டர் பண்ணலாம். இப்ப நான் லெட்ஜர்ஸ மட்டும் தனியா பார்க்கணும்னு எடுத்துடுறேன். எந்தெந்த குரூப்க்கு கீழ எத்தன லெட்ஜர்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டல் குரூப்ஸ் என்ன? டோட்டல் லெட்ஜர்ஸ் உடைய கவுண்டிங் என்னன்னு சொல்லிட்டு பாட்டம்ல நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்க முடியும். பட் இதுல என்ன பெனிஃபிட்? டேலி ERP9க்கும் டேலி பிரைமுக்கும் என்ன பெனிஃபிட் இந்த சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் இங்க இருந்தபடியே நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, மல்டி மாஸ்டர் தட் இஸ் ஆல்ட் ஹெச் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி, நம்ம மல்டி மாஸ்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கணும். இங்க என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, மல்டி மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இங்க குடுத்திருக்காங்க. ஸோ இத யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து மல்டிபிள் மாஸ்டர்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும். ஆல்டர் பண்ண முடியும். கிரெடிட் லிமிட் வேணும் அப்படின்னா, கிரெடிட் லிமிட்ஸ் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ண முடியும். ஸோ ஆல்ட் ஹெச் ஃபார் மல்டி மாஸ்டர்ஸ் அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? மல்டி மாஸ்டர்ஸ். ஸோ இத நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கிளிக் பண்றது மூலமா அட் த சேம் டைம்ஸ் நம்மளுக்கு தேவையான மல்டிபிள் லெட்ஜர்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். மல்டிபிள் ஸ்டாக் ஐட்டம்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து டேலி ERP9ல நமக்கு மல்டி கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருந்தது. பட் இங்க என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, சிங்கிள் ஸ்கிரீன்ல நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம வந்து மல்டிபிள் மாஸ்டர்ஸ், மல்டிபிள் குரூப்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து செலக்ட் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம், ஆல்டர் பண்ணிக்கலாம். இது சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன நம்ம வந்து பார்க்கலாம். கிளியர் மேம்? Sir, I have one doubt. இப்ப ERP9ல this is already there, no? You can if it's a new company, you can create multiple ledgers and groups. ம். ERP-லயே அது இருந்தது இல்ல முன்னாடியே. முன்னாடியே இருந்தது. இட் இஸ் நாட் எ நியூ ஃபீச்சர். பட் சேஞ்சஸ் எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகே. இப்ப மல்டிபிள் மாஸ்டர்ஸ் நம்ம கிரியேட் பண்றோம் ERP9ல. அங்க என்ன ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப அக்கவுண்டிங் மாஸ்டர்ஸ் நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா, நம்ம அக்கவுண்ட்ஸ் இன்ஃபோ அப்படிங்கிறத எடுக்கணும். இங்க நாம வந்து லெட்ஜர் அப்படின்னா, லெட்ஜர் அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்து மல்டிபிள் அப்படின்னா, இங்க போயிட்டு நீங்க வந்து கிரியேட் அப்படிங்கிறது நீங்க எடுக்கணும். யா, ஓகே. அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து குரூப்பா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மாஸ்டரும் நீங்க செலக்ட் பண்ணும்போது, செப்பரேட் செக்ஷன வந்து மல்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மல்டி குரூப், மல்டி லெட்ஜர், யா. மல்டி ஸ்டாக் ஐட்டம். ஸோ அடுத்து இன்வென்டரி மாஸ்டர்ஸ்லாம் தனியா நம்ம போகணும். இங்க போயிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஸ்டாக் ஐட்டம் அப்படின்னா மல்டிபிள் ஸ்டாக் ஐட்டம் நம்ம தனியா நம்ம வந்து எடுக்கணும். ஓகே. ஒவ்வொன்னும் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு ஆப்ஷனுக்குள்ள நம்ம வந்து போக வேண்டியது. இப்ப ட்ரேஸ் பண்ணி போறதுக்கான ஒரு பாத் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடிஷனலா நம்ம வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, செலக்ட் பண்ணணும். அப்ப அத நம்ம சிம்பிளிஃபை பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல டேலில என்ன அப்படின்னா, சிங்கிள் பட்டன் சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். ஸோ இங்க சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் எடுக்குறீங்க. மல்டிபிள் மாஸ்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இங்க போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் மல்டி மாஸ்டர் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணி, இங்க இருந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கிரியேட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம்ஸ் ஸோ இதே ஸ்கிரீன்ல இருந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, வேற ஒரு மல்டிபிள் மாஸ்டர் ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணணுமா? இங்க நம்ம வந்து F10 குடுத்து, இங்க நம்ம வந்து ஸ்டாக் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு, இங்க நம்ம வந்து மல்டி மாஸ்டர் கிரியேட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மல்டி மாஸ்டர், மல்டி கிரியேட் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுக்க முடியும்.
I have one more question. இப்போ இது வந்து மல்டிபிள் மட்டும், you can even do a single ம். creation in this, right? It's சிங்கிள் not that. கிரியேஷனும் நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, சிம்ப்ளி நம்ம வந்து ஆல்ட் சி குடுக்குறோம். ஆல்ட் சி குடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா, சிங்கிள் கிரியேஷன் நம்மளுக்கு வந்துரும். ஓகேங்களா? ஸோ இதே ஸ்க்ரீன்ல இருந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து ஆல்ட் சி குடுக்குறது மூலமா சிங்கிள் மாஸ்டர் கிரியேஷனும் நம்ம பண்ண முடியும். Okay. மல்டி கிரியேட் பண்றதுக்கு மட்டும் நம்ம ஆல்ட் எச் குடுத்து நம்ம வந்து மல்டி மாஸ்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ண முடியும். Okay. சரிங்களா? இப்ப அடுத்த டிஃபரன்சஸ் அப்ப நம்ம வந்து இங்க பார்க்கும்போது, சோ மல்டி மாஸ்டர்ஸ் நான் வந்து கிரியேட் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக, ஜஸ்ட் நான் வந்து இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு நியூவா வந்து ஒரு பேங்க் லெட்ஜர் நான் வந்து இங்க கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? அல்லது அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் வந்து இங்க அடிஷனல் இன்ஃபர்மேஷன் குடுத்து நான் வந்து மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து கிரியேட் பண்ணணும். சோ இப்போ நம்ம வந்து இங்க என்ன பண்றோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த இடத்துல அ சியூபி பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு லெட்ஜர் நான் வந்து குடுக்குறேன். அண்டர் வந்து பேங்க் அக்கவுண்ட் அப்ப நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, நான் இங்க ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பேங்க் அக்கவுண்டோடைய இந்த பேங்க் லெட்ஜருடைய அக்கவுண்ட் நம்பர் டீடைல்ஸ் குடுக்கணும். தென் பிரான்ச் நேம் குடுக்கணும். தென் ஐஎஃப்எஸ்சி கோட் நம்ம வந்து குடுக்கணும். இந்த மாதிரியான அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் வந்து மல்டி கிரியேஷன்லயே நான் குடுக்கணும். அப்ப நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கண்ட்ரோல் ஐ மோர் டீடைல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி, இங்க நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த லெட்ஜருக்கான டீடைல்ஸ் பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் அப்படி குடுக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம வந்து என்டர் பண்ணிக்கலாம். மேல பார்த்தீங்கன்னா, லெட்ஜரோட நேம், அண்டர் என்ன குடுத்திருக்கோம். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் மட்டும் குடுக்கணும் அப்படின்னா, தனி ஃபீல்ட் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா, இங்க நம்மளுக்கு வந்துரும். ஓகேங்களா? இங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அக்கவுண்ட் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இங்க நம்ம வந்து குடுத்துக்க முடியும். ஐஎஃப்எஸ் கோட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கேயே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சோ இப்படி நம்ம வந்து சிங்கிள் ஸ்கிரீன்ல நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, என்டையர் இன்ஃபர்மேஷன் நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, நான் வந்து குடுத்துறேன். சோ இந்த மாதிரி நம்ம வந்து மல்டி மாஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணும்போது நம்ம அடிஷனல் ஃபீல்ட் நம்ம வந்து குடுத்துக்கலாம். இப்ப டேலி ERP9ல நம்ம வந்து மல்டிபிள் மாஸ்டர்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்றோம். இப்ப லெட்ஜர்ஸ் நான் கிரியேட் பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல. ஓகேங்களா? சோ மல்டி கிரியேட் அப்படிங்கிறத எடுத்து இங்க நான் வந்து அ சியூபி பேங்க் அப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, நான் நேம் குடுக்குறேன். பட் இங்க நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, பேங்க் அக்கவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம குடுக்குறோம். இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேங்கோடைய அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்னால குடுக்க முடியாது. ஓகேங்களா? சோ மல்டி மாஸ்டர் கிரியேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுக்கு நேம் ஆஃப் த குரூப், நேம் ஆஃப் த லெட்ஜர், அண்டர் ஓகேங்களா? அண்டர் அஸ் வெல் அஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம குடுத்துக்கலாம். அதர்வைஸ் நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ். சோ சிங்கிள் லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு அப்பியர் ஆகக்கூடிய அடிஷனல் ஃபீல்ட் ஒரு சில முக்கியமான ஃபீல்ட் நம்ம வந்து ஃபீட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்மளால அந்த இடத்துல நம்ம வந்து அந்த ஃபீல்ட் அக்சஸ் பண்ண முடியாது. சோ இது வந்து ஒரு சின்ன டிராபேக்கா இருந்தது மல்டி கிரியேஷன்ல. அதர்வைஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஓகே இந்த மல்டி மாஸ்டர்ல இருக்கக்கூடிய இந்த டிராபேக்ஸ நம்ம வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, டேலி பிரைம் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது அத ரிமூவ் பண்ணிடுறாங்க. சோ மோர் டீடைல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா? சோ மோர் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு டேலி பிரைம்ல இருக்கு. பட் டேலி ERP9ல அந்த மோர் ஃபீச்சர் மோர் ஆப்ஷன்ஸ் மோர் டீடைல்ஸ் அப்படிங்கிறது இல்ல. ஓகே. சோ மோர் டீடைல்ஸ். சோ இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அப்படிங்கிறதுல என்ன மாதிரியான பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். சோ மல்டி மாஸ்டர்ஸ் கிரியேட் பண்ண முடியும். அதுல இருக்கக்கூடிய மோர் டீடைல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மல்டி மாஸ்டர் கிரியேஷன்லயும் கூட நம்ம அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். தென் இங்க நம்மளுக்கு வந்து டேலி ERP9ல இருந்த அக்கவுண்ட்ஸ் இன்ஃபோ, இன்வென்டரி இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கிடையாது டேலில. அதர்வைஸ் நம்ம வந்து கிரியேட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, கிரியேட் ஆப்ஷன் எடுத்தா போதும். நமக்கு தேவையான மாஸ்டர் லிஸ்ட் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, என்டையர் லிஸ்ட்டையும் நம்மளுக்கு சிங்கிள் ஸ்கிரீன்ல குடுத்துடுறாங்க. சோ இந்த ஸ்கிரீன்ல இருந்து நம்ம வந்து என்ன தேவை நமக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, செலக்ட் பண்ண முடியும். இப்ப லெட்ஜர் வேணும் அப்படின்னா, வி கேன் செலக்ட் லெட்ஜர். சோ டைரக்ட்டா நம்மளுக்கு என்ன ஆயிருது அப்படின்னா, லெட்ஜர் கிரியேஷன் வந்துருது. ஒன்ஸ் எஸ்கேப் பண்றேன், லெட்ஜர் கிரியேஷன் முடிச்சுட்டு அப்படியே நான் வந்து ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்றேன் அப்படின்னா, இங்க இருந்தபடியே ஸ்டாக் ஐட்டம் கிரியேஷன் போயிடலாம். சோ அந்த நேவிகேஷன் அப்படிங்கிறது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணப்பட்டிருக்கு.
ஆனா டேலி ERP9 யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு பர்ட்டிகுலர் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் நம்ம ரைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோங்கிற பார்ட்டி லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். பர்ச்சேஸ் லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். அதுல இருக்கக்கூடிய டாக்ஸ் லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ணணும். இது 3யும் கிரியேட் பண்ணிட்டு, இது 3யும் நம்ம வந்து அக்கவுண்ட்ஸ் இன்ஃபோ, லெட்ஜர், தென் கிரியேட் அப்படிங்கிறத எடுத்து நம்ம பண்ணுவோம். இது 3யும் கிரியேட் பண்ணிட்டு வெளியில வந்துடுறோம். வெளியில வந்துட்டு அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இன்வென்டரி இன்ஃபோ எடுக்கணும். இன்வென்டரி இன்ஃபோல போயிட்டு நம்ம வந்து யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட் கிரியேட் பண்ணிட்டு, அடுத்து என்னென்ன ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணணுங்கிறது போகணும். ஸோ இத வந்து நம்ம வந்து டேலி பிரைம் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சிங்கிள் எஸ்கேப்லே ஒரே ஒரு தடவை எஸ்கேப் பண்றீங்க. ஸ்கிரீன் நம்மளுக்கு அப்பியர் ஆயிடும். ஸோ இதுல இருந்தபடியே நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நமக்கு தேவையான மாஸ்டர்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும். அடுத்து இப்ப நாம வந்து ஒரு ஸ்டாக் ஐட்டம் நம்ம கிரியேட் பண்றோம் டேலி ERP9ல. பட் நமக்கு ஒரு டவுட். அந்த ஸ்டாக் ஐட்டம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத முதல்ல நம்ம செக் பண்ணணும். அந்த ஐட்டம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நியூவா கிரியேட் பண்றோம். இது நாட் ஒன்லி ஃபார் ஸ்டாக் ஐட்டம். புதுசா ஒரு சப்ளையர் லெட்ஜர் நமக்கு தேவைப்படுது. பட் அந்த சப்ளையர் லெட்ஜர் நம்ம ஆல்ரெடி இருக்கா இல்லையாங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பர்ட்டிகுலர் பார்ட்டி லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஆல்டர் அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? சோ இன்வென்டரி இன்ஃபோனா இன்வென்டரி இன்ஃபோ, ஸ்டாக் ஐட்டம், ஆல்டர் அப்படிங்கிறதுல போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எடுக்கணும். இதுல எந்த ஐட்டமே இல்ல. அதனால ஆல்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இல்ல. ஓகேங்களா? இப்ப நான் வந்து ஹார்லிக்ஸ் அப்படின்னு நான் வந்து ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? சோ ஆல்ரெடி நம்ம ஏதாவது ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணா மட்டும் நம்மளுக்கு இந்த ஆல்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆக்டிவ் ஆயிடும். சோ இப்ப நான் வந்து சிங்கிள் ஆல்டர் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து இங்க லிஸ்ட் அவுட் எடுத்துக்கிறேன். இப்ப நான் வந்து பூஸ்ட் அப்படிங்கிற ஸ்டாக் ஐட்டம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன். ஓகேங்களா? பூஸ்ட்ங்கிற ஐட்டம் இருக்காங்கிற செக் பண்றதுக்காக வந்திருக்கேன். லிஸ்ட்ல நான் பார்த்துட்டேன். பூஸ்ட்ங்கிற ஐட்டம் இல்ல. இப்ப நான் இங்க இருந்து எஸ்கேப் பண்ணி வெளியில போயிட்டு தான் நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கிரியேட் எடுக்கணும். சோ கிரியேட் எடுத்து நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த ஐட்டம் நான் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? பட் இங்க நம்மளுக்கு வந்து டேலி அப்படின்னு நம்ம வந்து இங்க எடுக்கும்போது ஆல்டர் அப்படின்னு எடுக்கிறேன். இதுல போய் நான் வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டாக் ஐட்டம்னா ஸ்டாக் ஐட்டம். இதுல நான் வந்து ஒரு ஐட்டம் இருக்கான்னு நான் பார்க்கிறேன். பட் இங்க இல்ல. ஓகேங்களா? அப்ப நான் வந்து எஸ்கேப் பண்ணி வெளியில போகணுங்கிற அவசியம் இல்ல. நான் டைரக்டாவே டாப்ல இருக்கக்கூடிய கிரியேட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இங்க டாப்ல இருக்கக்கூடிய கிரியேட் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம வந்து ஈஸியா செலக்ட் பண்ண முடியும். சோ இங்க இருந்து நம்ம வந்து இம்மீடியேட்டா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிரியேஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து முடிச்சுட்டு, தென் நம்ம வந்து எஸ்கேப் பண்ணி வெளில வரலாம். சோ ஆல்டர் பண்ணும்போதே அடுத்த ரெக்யர்மென்ட் நம்மளுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, கிரியேட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவைப்படுது. சோ கிரியேஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஆல்டர் ஸ்கிரீன்ல இருந்தபடியே நம்ம வந்து எடுத்துக்க முடியும். சோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மெயினான ஒரு ஆப்ஷனா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து பார்க்கிறோம். அடுத்து வவுச்சர்ஸ் வைஸ் நம்ம வந்து என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு நீங்க பாக்கலாம். இப்ப டேலி ERP9 பொறுத்தவரைக்கும் வவுச்சர்ஸ் அப்படிங்கிறது அக்கவுண்டிங் வவுச்சர்ஸ் தனியா இருக்கு. இன்வென்டரி வவுச்சர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தனியா இருக்கு. இன்னும் நம்ம வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸ் நம்ம வந்து எனேபிள் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல. ஓகேங்களா? இப்ப ஆர்டர் ப்ராசஸிங் எனேபிள் பண்றேன். அஸ் வெல் அஸ் ஜாப் ஆர்டர் ப்ராசஸ் எனேபிள் பண்றேன். சோ இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து எனேபிள் பண்ணிறோம். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து அ பேரோல் ஃபீச்சர்ஸ் நம்ம வந்து எனேபிள் பண்ணிடுறோம். ஓகேங்களா? சோ இங்க வந்து பேரோல் அப்படிங்கிற ஆப்ஷனும் எனக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல பேரோல் அப்படிங்கிறத நான் வந்து எனேபிள் பண்ணிடுறேன். இப்ப நம்ம வந்து கேட் ஆஃப் டேலில பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 4 வவுச்சர் டைப் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்க நம்மளுக்கு அப்பியர் ஆகுது. ஓகேங்களா? 4 டிஃபரெண்ட் கேட்டகரீஸ் வந்து நம்மளுக்கு இங்க அப்பியர் ஆகுது. இப்ப நமக்கு என்ன வவுச்சர் தேவையோ, அந்த வவுச்சர நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப ஆர்டர் வவுச்சர் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா, ப்ராப்பரா ஆர்டர் வவுச்சருக்குள்ள தான் நம்ம போகணும். மெட்டீரியல் ட்ராக் ஒரு டெலிவரி நோட் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல இன்வென்டரி வவுச்சருக்குள்ள தான் நம்ம போகணும். அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, மத்த வவுச்சர்ஸ் நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல. அட்மின் ரிலேட்டட் வவுச்சர்ஸ், அக்கவுண்டிங் வவுச்சர் எடுக்கிறோம் அப்படின்னா, அக்கவுண்டிங் வவுச்சர்ஸ். சோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து 4 மெனு வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து அப்பியர் ஆகுது. ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண வவுச்சர்ஸ நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்துல, என்னென்ன வவுச்சர்ஸ் நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கு, நம்ம என்னென்ன என்ட்ரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத எடுத்து பார்க்கணும் அப்படின்னா, டிஸ்ப்ளே எடுத்து, அங்க போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, டே புக் அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும். டிஸ்ப்ளே போயிட்டு டே புக் அப்படிங்கிறத எடுத்து, என்னென்ன வவுச்சர்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோங்கிறத எடுத்து பார்க்கணும். சோ இத எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணியிருக்காங்க டேலிலன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒன்லி வவுச்சர்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு இங்க ஒண்ணு அப்பியர் ஆகும். ஒன்லி வவுச்சர்ஸ்.
ஓகேங்களா? ஸோ நாம வந்து என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா, மல்டிபிள் கேட்டகரிஸ் அண்ட் மல்டிபிள் கிளாசிஃபிகேஷன்ஸ் தேவையில்ல. ஸோ கேட்வே ஆஃப் டேலிய வந்து நமக்கு தேவையான மெனூஸ் வந்து நம்மளுக்கு எது எது இம்பார்ட்டன்ட்டோ அது மட்டும் நம்மளுக்கு இங்க நம்மளுக்கு இருக்கு. ஸோ அன்னெசசரி ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்காது. பட் சிங்கிள் வவுச்சருக்குள்ள போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தேவையான அதர் வவுச்சர்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்ப நான் வவுச்சர்ஸ் அப்படிங்கிறத எடுத்துடுறேன். இந்த வவுச்சர்ஸ் அப்படிங்கிறத என்டர் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நார்மலா நம்மளுக்கு ஒரு வவுச்சர் ஓப்பன் ஆகுது. இங்க நம்மளுக்கு மத்த வவுச்சர்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல, என்டையர் வவுச்சர்ஸ் லிஸ்ட்டும் வேணும்னா, F10 அப்படிங்கிற இந்த கீ யூஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, என்னென்ன வவுச்சர்ஸ் வந்து இருக்கு, மத்த வவுச்சர்ஸ் எல்லாமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஆர்டர் வவுச்சர்ஸ், பேரோல் வவுச்சர்ஸ், ஆ ஜாப் ஆர்டர் வவுச்சர்ஸ் இது எல்லாம் வேணும் அப்படின்னா, நான் F11ல போயிட்டு நான் எனேபிள் பண்ணணும். பட் இங்க இருந்தபடியே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஷோ இன்ஆக்டிவ் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம வந்து எனேபிள் பண்ணி, ஸோ எந்த வவுச்சர் நம்மளுக்கு தேவையோ, அத நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம எனேபிள் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஜாப் ஆர்டர் வவுச்சர் வேணும் அப்படின்னா, சிம்ப்ளி நம்ம வந்து என்டர் மட்டும் பண்ணீங்கன்னா, ஆக்டிவேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு டேலி என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மள்ட்ட ஒரு ரெக்யர்மென்ட் கேட்கும். ஸோ இங்க இருந்தபடியே நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு ஃபீச்சரையும் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ வவுச்சர்ஸ் அப்படிங்கிறது ஆக்டிவ் ஆயிடும். அட் த சேம் டைம்ஸ் நம்மளுக்கு இதுக்கு உண்டான அதர் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஆக்டிவ்ல வந்துரும். ஸோ இந்த பெனிஃபிட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வவுச்சர்ஸ்ல வந்து குடுத்திருப்பாங்க. அட் த சேம் டைம்ஸ் வவுச்சர்ல இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம வந்து பார்க்கலாம். ஷார்ட்கட் கீஸ் எல்லாமே மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, சிம்பிளிஃபை பண்ணப்பட்டிருக்கு. இப்ப கான்ட்ரா அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, கான்ட்ரால இருக்கக்கூடிய அதர் வவுச்சர்ஸ் வந்து பேமெண்ட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணேன்னா, பேமெண்ட் ரிலேட்டடா எஃப்ஐல என்னென்ன வவுச்சர் டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். ரிசிப்ட் அப்படிங்கிறத எடுத்தோம்னா ரிசிப்ட்ல. சேல்ஸ் அப்ப நம்ம எடுத்தோம் அப்படின்னா, சேல்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடியது. பர்ச்சேஸ் எடுத்தோம் அப்படின்னா, பர்ச்சேஸ் ரிலேட்டடா இருக்கு. ஸோ ஆரம்பத்திலே ஷார்ட்கட் கீக்கு பக்கத்துல வந்து ஆரோ சிம்பல் குடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஆரோ சிம்பல்ஸ் நீங்க கிளிக் பண்றது மூலமா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அடிஷனல் ஆ கீஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து ஈஸியா நம்ம எடுத்து பார்த்துக்க முடியும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெனிஃபிட்டா நம்ம வந்து இங்க பார்க்கலாம். அடுத்து ERP9 அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்க்கும்போது, நம்மளுக்கு ஒரு சில கிரிட்டிக்கல் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருந்தது. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்ப நாம வந்து பேமெண்ட் வவுச்சர், ரிசிப்ட் வவுச்சர், கான்ட்ரா வவுச்சர் இது 3 வவுச்சரையுமே நம்ம வந்து டபுள் என்ட்ரி மோட், சிங்கிள் என்ட்ரி மோட் அப்படிங்கிறத நம்ம மாத்தணும் அப்படின்னா, F12 அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன் நம்ம வந்து பிரஸ் பண்ணி, இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, யூஸ் சிங்கிள் என்ட்ரி மோட் ஃபார் பேமெண்ட் ரிசிப்ட் கான்ட்ரா. யூஸ் சிங்கிள் என்ட்ரி மோட் ஃபார் பேமெண்ட் ரிசிப்ட் கான்ட்ரா. இத நம்ம வந்து நோ குடுத்தோம் அப்படின்னா, சிங்கிள் என்ட்ரி மோடா மாறிடும். எஸ் குடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்துல டபுள் என்ட்ரி மோடா நம்மளுக்கு மாறிடும். ஸோ இங்க வந்து மோடு நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல, ரிசிப்ட், பேமெண்ட், கான்ட்ரா இந்த 3 வவுச்சருக்கும் என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு குடுத்திருக்காங்க. அந்த கான்ஃபிகரேஷன் எனேபிள் பண்றது மூலமாவும், டிசேபிள் பண்றது மூலமாவும் தான் நம்ம சேஞ்சஸ் வவுச்சர் மோடு வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ண முடியும். சேஞ்சஸ் வந்து கொண்டு வர முடியும். ஆனா இதையே நம்ம வந்து F8 சேல்ஸ், F9 பர்ச்சேஸ், டெபிட் நோட் அண்ட் கிரெடிட் நோட் அதாவது கண்ட்ரோல் F8, கண்ட்ரோல் F9. ஸோ நம்ம யூஸ் பண்ணி டெபிட் நோட், கிரெடிட் நோட் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா, ஜஸ்ட் அதாவது இதுல நம்ம சேஞ்சஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னா கான்ஃபிகரேஷன் கிடையாது. இங்க நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியதுன்னா 2 ஷார்ட்கட் கீஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? 3 டிஃபரெண்ட் மோட். வவுச்சர் மோட், அக்கவுண்டிங் இன்வாய்ஸ் மோட், ஐட்டம் இன்வாய்ஸ் மோட். ஓகேங்களா? இந்த 3 மோட் இருக்கு. இந்த 3 மோடையும் நீங்க வந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, கண்ட்ரோல் V பிரஸ் பண்ணி நம்ம வந்து வவுச்சர் மோட் நம்ம மாத்துவோம். ஆல்ட் I இன்வாய்ஸ் மோட் வேணும் அப்படின்னா, இங்க இருந்து நான் ஆல்ட் I குடுத்தா டைரக்ட்டா எனக்கு இன்வாய்ஸ் மோட் வராது. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அகைன் கண்ட்ரோல் V அஸ் வவுச்சர் மோடுக்கு மாத்திட்டு, அகைன் நான் வந்து ஐட்டம் இன்வாய்ஸ், அக்கவுண்டிங் இன்வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஆல்ட் I நான் வந்து யூஸ் பண்ணி, மோடு வந்து நான் சேஞ்ச் பண்ணேன். அப்ப பேசிக்கலா வந்து 2 இதா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வவுச்சர் மோட், இன்வாய்ஸ் மோட். அந்த இன்வாய்ஸ் மோட 2 இருக்கு. ஒண்ணு ஐட்டம் இன்வாய்ஸ் மோட், அக்கவுண்டிங் இன்வாய்ஸ் மோட். ஸோ இங்க நம்ம வந்து சேல்ஸ், பர்ச்சேஸ், டெபிட் நோட், கிரெடிட் நோட்டுக்கு நம்ம வந்து மோடு மாத்தணும் அப்படின்னா, ஒன்லி ஷார்ட்கட் கீஸ்ல உங்களுக்கு நல்ல ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கணும். ஷார்ட்கட் கீஸ்ல ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா? இதுவே பேமெண்ட், ரிசிப்ட், கான்ட்ரா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, கான்ஃபிகரேஷன்ல நம்மளுக்கு அவேர்னஸ் இருக்கணும். ஸோ கன்ஃப்யூஸ் ஆயிரும். சில போயிட்டு நம்ம வந்து கண்ட்ரோல் I, கண்ட்ரோல் Vனா நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இங்க நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கான்ஃபிகரேஷன்ஸ் யூஸ் பண்ணி தான்
நம்ம அந்த மோடு அப்படிங்கிறத நம்ம வந்து மாத்துற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து F8 சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் டெபிட் நோட் கிரெடிட் நோட்டுக்குன்னா மோட்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இல்ல அல்லது வேண்டாம் அப்படின்னா கூட நம்ம வந்து F12 அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நீங்க அலோ இன்வாய்சிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு எனேபிள்ல இருந்தால் மட்டும்தான். ஓகேங்களா? இந்த 4 வவுச்சருக்குமே எனக்கு இன்வாய்சிங் மோட் எனக்கு வேணும் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா எல்லா வவுச்சர்ஸுக்கும் நம்ம வந்து இந்த மோட நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கணும். ஸோ இன்வாய்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாவே வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா F11ல ஒரு செக்ஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இன்வாய்சிங் செக்ஷன்ல நம்ம வந்து எஸ் அண்ட் நோ கொடுக்க மறந்துட்டோம் அல்லது இப்படி ஒரு செக்ஷன் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல, பட் இதோட யூசேஜ் நம்மளுக்கு தெரியல அப்படின்னா இந்த மோட்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்றதுலயும் நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கன்ஃபியூசன்ஸ் வந்து ஓகேங்களா. மோட் சேஞ்ச் பண்றதுலயும் கண்டிப்பா கன்ஃபியூசன்ஸ் வந்துடும். ஸோ இவ்வளவு காம்ப்ளிகேட்டட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த டேலி ERP9ல மோட் சேஞ்ச் பண்றது நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா. ஆனா டேலி பிரைம் நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா எந்த ஒரு வவுச்சரா இருந்தாலும் சரி, பேமெண்ட், ரிசீப்ட், கான்ட்ரா, பர்ச்சேஸ், சேல்ஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், தட் இஸ் டெபிட் நோட், கிரெடிட் நோட். சேஞ்ச் மோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கண்ட்ரோல் H சேஞ்ச் மோடு. ஸோ இந்த கண்ட்ரோல் H கொடுத்து நீங்க மோட வந்து நீங்க சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இங்க நம்ம கான்ஃபிகரேஷன்ஸ் மைண்ட்ல வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஷார்ட்கட் கீஸை நம்ம வந்து அதிகமா மைண்ட்ல வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ கண்ட்ரோல் I சாரி ஆல்ட் I, கண்ட்ரோல் V. ஓகேங்களா. இந்த 2 கீ நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கணுங்க அவசியம் இல்லை. F12 கான்ஃபிகரேஷன் கொடுத்து தான் நம்ம பேமெண்ட், ரிசிப்ட், கான்ட்ராவுக்கு நம்ம வந்து மோடு சேஞ்ச் பண்ணணுங்கிற அவசியம் நம்மளுக்கு கிடையாது. F11ல நம்மளுக்கு இன்வாய்சிங் அப்படிங்கிற ஒரு செக்ஷனே வந்து என்ன அப்படின்னா இல்ல. ஓகேங்களா. சோ அத நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது டேலி பிரைம்ல. ஒன்லி சிங்கிள் கீ சேஞ்ச் மோட் கண்ட்ரோல் H. சோ அத கொடுத்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு தேவையான வவுச்சர்ல இப்ப சேல்ஸா இருக்கு அப்படின்னா சேல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சேஞ்ச் மோட் அப்படிங்கிறது கொடுத்தோம்னா இங்க நம்மளுக்கு ஐட்டம் இன்வாய்ஸா, அக்கௌண்டிங் இன்வாய்ஸா, வவுச்சரா எந்த மோடு உங்களுக்கு வேணும் அப்படிங்கறத நீங்க வந்து என்ன பண்ணிக்கிற முடியும் அப்படின்னா நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். as well as இது மத்த ஆப்ஷன்ஸுக்கும் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெஸ்டா வந்து இங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஜேர்னல் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இந்த ஜேர்னல்ல நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒருவேளை நம்ம வந்து மல்டி கரன்சிஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறப்ப அந்த கரன்சிக்கான என்ட்ரி நம்ம வந்து பண்ண முடியும். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து பேமெண்ட் வவுச்சர்ல டெபிட் நோட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த டெபிட் நோட்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறது எனேபிள் இருந்துச்சு அப்படின்னா சேஞ்ச் மோடு கொடுத்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கிற முடியும் அப்படின்னா யூஸ் ஃபார் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்டிங் அப்படிங்கிற மோடு வந்து நீங்க எடுத்துக்கலாம். இது இன்வென்ட்ரி வவுச்சர்ஸுக்கும் வந்து பொருந்தும். இப்ப இன்வென்ட்ரி வவுச்சர்ஸா இருக்கக்கூடிய ஸ்டாக் ஜேர்னல் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இந்த ஸ்டாக் ஜேர்னல்ல நம்ம வந்து என்ன பர்பஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்டர் கோடவுன் டிரான்ஸ்பர் அல்லது இன்டர் லொகேஷன் டிரான்ஸ்பருக்கு நம்ம வந்து மெட்டீரியல் மூவ்மெண்ட்டை நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். இது நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்ன அப்படின்னா மேனுஃபேக்சரிங் என்ட்ரி நம்ம பண்றோம் அப்படின்னாலும் இந்த ஸ்டாக் ஜேர்னலை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ மேனுஃபேக்சரிங் ஜேர்னலாவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்டர் கோடவுன் டிரான்ஸ்பரை நம்ம வந்து 2 டைப்ஸா நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது வந்து பேசிக் டைப். இது வந்து நம்ம 2 செக்ஷனா கொடுத்துருக்காங்க. ஒன்னு என்ன அப்படின்னா கன்சம்ஷன் சோர்ஸ், கன்சம்ஷன் ஆர் சோர்ஸ். அனதர் பார்ட் வந்து என்ன அப்படின்னா டெஸ்டினேஷன் இல்ல அப்படின்னா ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்கோம். ஸோ இந்த மாதிரி 2 செக்ஷனா நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா யூஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் இதை நம்ம வந்து வவுச்சர் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா. இன்டர் கோடவுன் டிரான்ஸ்பர்னு சொல்லிட்டு வவுச்சர் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஆனா டேலி பிரைம்ல இந்த சேஞ்ச் மோட் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம டைரக்டா ஒரு மேனுஃபேக்சரிங் ஜேர்னல் வேணும் அப்படின்னா நம்ம வவுச்சர் டைப் கிரியேட் பண்ண வேணாம், டைரக்டா மோட் சேஞ்ச். அகைன் நம்ம வந்து இன்டர் கோடவுன் டிரான்ஸ்பர் வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து மோட வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். ஓகே. சோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கூட சிம்பிளிஃபை பண்றதுக்காக இங்க வந்து சேஞ்ச் மோட் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ சேஞ்ச் மோட் அப்படிங்கிறதுல நம்ம யூஸ் பண்ணும்போது அதிகமான கிளாரிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு சில வவுச்சர் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. தென் வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸ் நம்ம எனேபிள் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை.
மல்டிபிள் ஷார்ட்கட் கீஸ் இங்க கிடையாது. கான்ஃபிகரேஷன்ஸ் நம்ம எனேபிள் அண்ட் டிசேபிள் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இது எல்லா பெனிஃபிட்டையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சேஞ்ச் மோட் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் கீழே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. கிளியர்மா? யா கிளியர். இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இதுல இல்ல. ஓகே. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா மோர் டீடைல்ஸ் அப்ப நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம வந்து டேலி ERP9 நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோல நம்ம வந்து ஒரு லெட்ஜர் நம்ம வந்து கிரியேட் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிள் இன்புட் டாக்ஸ் நம்ம கிரியேட் பண்ணோம். இன்புட் CGST அப்ப நம்ம கிரியேட் பண்றோம். இன்புட் CGST அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா நாம பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுடைய சப்ளையர் பர்ச்சேஸ் பில்லோட சேர்த்து ஒரு டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிடுறாரு. அது நம்மளுடைய ஜிஎஸ்டி நம்பரை வச்சு அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா கவர்மெண்ட்ல கட்டிடுறாரு, டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணிடுறாரு. அதர்வைஸ் அந்த அமௌண்ட்டை நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஐடிசியா நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அந்த ஐடிசி தான் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அப்ப நம்ம சொல்றோம். ஸோ நாம வந்து பே பண்ண வேண்டிய டாக்ஸ்ல இருந்து நம்ம ஐடிசி அவைலபிள் இருந்துச்சுன்னா நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அதனால இந்த டாக்ஸ் லெட்ஜரை நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா கரண்ட் அசெட்ஸ் அப்படிங்கிற இந்த குரூப்ல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பட் இந்த மாதிரி கரண்ட் அசெட்ஸ்ங்கிற குரூப்ல நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டாக்ஸ் கால்குலேஷன் பண்றதை நம்ம வந்து செட் பண்ண முடியாது. ஆட்டோ கால்குலேஷன் நம்ம செக் பண்ண முடியாது. ஐ மீன் பர்ச்சேஸ் பில் ரெக்கார்ட் பண்ணும்போது டாக்ஸ் லெட்ஜர் நம்ம கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா டாக்ஸ் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி கொண்டு வரணுங்கிற செட்டிங்ஸ் வந்து நம்ம பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா F12 அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணி ஸோ இங்க நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து எனேபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அதர் இன்ஃபர்மேஷன் ஃபார் லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் அப்ப நான் வந்து இங்க கொடுத்துக்கிறேன். அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஒரு சில அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க வருது. ஓகேங்களா? கரண்ட் அசெட்ஸ். தென் இங்க நான் வந்து என்ன பண்ணணும் அடிஷனலா நான் வந்து இங்க பார்த்தேன் அப்படின்னா சிம்பிளி நான் வந்து பிஹேவியர்ஸ் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் எனக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னா எனக்கு இந்த லெட்ஜருக்கு எனக்கு வேணும். அப்ப என்னால என்ன பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸ் அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் என்னால கொடுக்க முடியும். இப்ப இதையே நான் வந்து F11 நம்ம கொடுத்து ஸ்டாச்சுட்டரி டீடைல்ஸ் நம்ம எனேபிள் பண்ணி ஓகேங்களா ஸ்டாச்சுட்டரி டீடைல்ஸ்ல நம்மளுக்கு வந்து ஒரு டாக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம இருக்கு வேல்யூ டாக்ஸ் சம்திங் ஏதோ ஒரு டாக்ஸ் வந்து நம்மளுக்கு இங்க எனேபிள் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல F12 அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து எந்த சேஞ்சஸும் நம்மளால இங்க வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா? எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இல்லை. இன்வென்டரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட் எஸ் இருக்கு. அசஸபிள் வேல்யூ கால்குலேஷன் அப்படிங்கிறது மட்டும் நம்மளுக்கு எஸ் இருக்கு. ஸோ இந்த அசஸபிள் வேல்யூ கால்குலேஷனுக்கும் டாக்ஸ் ஆட்டோ கால்குலேஷனுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. ஓகேங்களா? பட் இந்த பெனிஃபிட் அப்படிங்கிறது வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டேலி ERP9 நம்ம யூஸ் பண்ணோம் பிரைம் யூஸ் பண்ணும்போது நம்ம சிம்பிளி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு டாக்ஸ் லெட்ஜர்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறப்ப ஸோ இன்புட் CGST லெட்ஜர் நம்ம கிரியேட் பண்றேன். அண்டர் வந்து நம்ம வந்து கரண்ட் அசெட்ஸ் அப்ப நான் வந்து கொடுக்குறேன். கொடுத்தாலும் கூட நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த டாக்ஸோடைய இன்ஃபர்மேஷன் ஸோ டாக்ஸோடைய இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அடிஷனலா நம்ம கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் இங்க மோர் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மோர் டீடைல்ஸ் கொடுத்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா பிஹேவியர்ஸ் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸ் லெட்ஜர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நம்ம எஸ் கொடுத்து இங்க நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா டாக்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம இது ஒன்லி கரண்ட் அசெட்ஸ்ல ஒரு டாக்ஸ் லெட்ஜர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணும்போது நம்ம பண்ண வேண்டியது. ஆனா இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதர் லெட்ஜர்ஸுக்கு அதர் ஃபீச்சர்ஸ் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா F11ல நம்ம வந்து எனேபிள் பண்ண முடியாது. ஐ மீன் டேலி ERP9ல நம்ம எனேபிள் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு லெட்ஜருக்கும் அந்த லெட்ஜருக்கு அண்டர் என்ன கொடுத்துருக்கோமோ அது சம்பந்தப்பட்டது மட்டும்தான் நம்மளுக்கு வரும். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இன்புட் CGST அப்ப நான் வந்து ஒன்று கொடுத்துட்றேன். கரண்ட் அசெட்ஸ் அப்ப நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கொடுத்துட்றேன். கரண்ட் அசெட்ஸ் கொடுக்காம நான் வந்து என்ன பண்ணேன்னா டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸ் அப்ப நான் வந்து கொடுக்குறேன். பட் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸ் கொடுக்கும்போது மட்டும்தான் நம்மளால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா டாக்ஸ் சம்பந்தப்பட்ட பெர்சன்டேஜஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்கும். பட் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் பொதுவாக வந்து எதுல வரும் அப்படின்னா கரண்ட் லயபிலிட்டிஸ் வந்து அப்ப நெகட்டிவ் லெட்ஜர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பா வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபீட் ஆயிடும்.
அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கரண்ட் அசெட்ஸ்ங்கிறத நம்ம வந்து இன்புட் லெட்ஜர்ஸ் நம்ம கொடுக்க முடியும். பட் இந்த பெனிஃபிட் வந்து எங்கே இல்லை அப்படின்னா டேலி ERP9ல இல்ல. அதே மாதிரி மோர் டீடைல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு லெட்ஜர் வந்து டேலி பிரைம்ல நம்ம வந்து நீங்க கிரியேட் பண்றீங்க. அந்த லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது நீங்க வந்து ஒரு சில ஃபீல்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஸ்டாண்டர்டா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, F12ல நம்ம வந்து எஸ் குடுத்துக்கலாம். அதர்வைஸ் ஒரு சில ஃபீல்டு நம்மளுக்கு வேண்டாம், ரொம்ப கன்ஃப்யூஷன்ஸா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அன்னெசசரி ஃபீல்டு எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அன்னெசசரி ஃபீல்டு எல்லாமே நம்ம வந்து சிம்ப்ளி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து நோ குடுக்க முடியும். ஸோ நோ குடுத்துட்டு நம்ம வந்து கிரியேட் பண்றதுனால நம்மளுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, ரொம்ப சிம்பிளிஃபைடா இந்த லெட்ஜர்ஸ் நம்மளுக்கு உண்டு. ஓகேங்களா? ஸோ நான் அந்த இடத்துல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, IOB பேங்க் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு பேங்க் லெட்ஜர் நான் வந்து குடுக்குறேன். IOB பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு லெட்ஜர் குடுக்குறேன். அண்டர்ல வந்து நான் பேங்க் அக்கவுண்ட் அப்படின்னா வந்து டைரக்ட்டா நான் வந்து இங்க குடுத்துக்கலாம். ஒன்லி பேங்க். பட் இந்த லெட்ஜருக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, IOB பேங்கோட அட்ரஸ் நம்ம குடுக்கணும். IOB பேங்கோடைய அக்கவுண்ட் டீடைல்ஸ் நம்ம குடுக்கணும். ஓகே. இப்படி தேவைப்படுது அப்படின்னா மட்டும் நம்ம மோர் டீடைல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி, நம்மளுக்கு எந்தெந்த ஆப்ஷன்ஸ் தேவையோ அத மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லா லெட்ஜருக்கும் எல்லா ஃபீல்டும் நம்ம வந்து எனேபிள் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. ஸோ பேங்க் டீடைல்ஸ் வேணுமா? இந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, பேங்க் டீடைல்ஸ் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம வந்து குடுக்கணும். ஓகேங்களா? IFS கோட், அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து குடுத்துக்கலாம். அட்ரஸ் டீடைல்ஸ் வேணுமா? கண்ட்ரோல் I குடுத்து நீங்க இங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, மெயிலிங் டீடைல்ஸ் அப்படிங்கிறது செப்பரேட்டா நம்மளுக்கு இருக்கு. இந்த மெயிலிங் டீடைல்ஸ போய் நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, அட்ரஸ் டீடைல்ஸ். ஸோ ஒரு மாஸ்டர் நீங்க கிரியேட் பண்ணும்போது, அந்த பர்ட்டிகுலர் மாஸ்டருக்கு என்ன தேவையோ, அத நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம ஃபுல்லா ஹைட் பண்ணி வச்சுட்டு, தேவையானத மட்டும் நம்ம வந்து மோர் டீடைல்ஸ் குடுத்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? மோர் டீடைல்ஸ் குடுத்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, செட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சிம்ப்ளி நம்ம வந்து குடுக்கக்கூடிய மோர் டீடைல்ஸ்க்கான யூசேஜ். ஸோ எந்த கான்ஃபிகரேஷன்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்ப நம்ம நினைக்கிறோமோ, அத மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து எனேபிள் பண்ணலாம். ஸோ அட்ரஸ் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா, அட்ரஸ் டீடைல்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதர்வைஸ் நம்ம வந்து பேங்க் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா, பேங்க் டீடைல்ஸ். ஸோ இப்படி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, எது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அத மட்டும் நம்ம வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டு, மத்தது எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? மத்த ஃபீல்ட் எல்லாம் நம்ம வந்து ஹைட் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த பெனிஃபிட் வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ERP9ல நம்மளுக்கு இருக்காது. ஓகே. ஸோ இப்போ ஓவரால் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். இப்போ கண்ட்ரோல் ஆல்ட் சி குடுத்தா மட்டும் தான் காப்பி ஆகும். கண்ட்ரோல் ஆல்ட் வி குடுத்தா மட்டும் தான் பேஸ்ட் ஆகும் டேலி ERP9ல. பட் டேலி பிரைம பொறுத்தவரைக்கும் குளோபலி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் சி அஸ் வெல் அஸ் கண்ட்ரோல் வி நம்ம வந்து குடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இப்ப டேலி பிரைம் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது, டேலி ERP9 உங்களுக்கு மோஸ்ட் ஃபெமிலியரா இருந்துச்சு அப்படின்னா, சிம்ப்ளி நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஆப்ஷன்ஸ் எந்த மாதிரி மாறி இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிட்டு, ஆஃப்டர் தட் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுல எதெல்லாம் பெனிஃபிட் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டேலி ERP9க்கும் பிரைமுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் நம்ம வந்து இந்த இடத்துல பார்ப்போம். இப்ப அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்னென்ன இருக்கு, உங்களுக்கு வந்திருக்குங்கிறத நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? இப்ப ஜெனரலி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ஒரு வவுச்சர் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கணும். இப்ப நான் சொல்ல போற அப்டேட் என்ன அப்படின்னா, மல்டி டாஸ்கிங் அப்டேட். ஓகேங்களா? மல்டி டாஸ்க் ரிலேட்டட் அப்டேட். இப்ப வந்து நான் சேல்ஸ் லெட்ஜர் நான் வந்து இங்க ரெக்கார்ட் பண்றேன். சேல்ஸ் லெட்ஜர் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப A லிமிடெடுக்கு ஒரு பில் நான் வந்து டைப் பண்றேன். இப்ப டைப் பண்ணிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஐட்டம் நான் வந்து இந்த இடத்துல குடுத்துட்டேன். ஸோ டெல் லேப்டாப் 22 இன்ச்சஸ் அப்படின்னு நான் வந்து குடுக்குறேன். ஸோ எந்த லொகேஷன்ல இருந்து நம்ம எடுத்து குடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம பிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ அடுத்த ஐட்டம் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் செலக்ட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஐட்டம் நம்ம வந்து ஒரு பர்ட்டிகுலர் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும்போது இம்மீடியட்டா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆ பேலன்ஸ வந்து நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும். ஓகேங்களா? அதாவது ஒரு பிரிண்ட் அவுட் வந்து எனக்கு தேவைப்படுது. ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண சேல்ஸ் பில் வந்து எனக்கு ஒரு பிரிண்ட் அவுட் வந்து எனக்கு இம்மீடியட்டா வந்து எனக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ இன்னும் நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல ஒரு 10 ஐட்டம் வந்து நான் வந்து இன்னும் டைப் பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு 10 ஐட்டம்
நான் வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா டைப் பண்ண வேண்டியது. ஸோ அதை டைப் பண்ணி முடிச்சுட்டு தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பிரிண்ட் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நான் இங்க இருந்தபடியே நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஆல்ட் பி கொடுக்குறேன். தட் இஸ் பிரிண்ட். இதுல போயிட்டு நம்ம வந்து கரண்ட் அப்படிங்கிறது பதிலா அதர்ஸ் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? கரண்ட்டுக்கு பதிலா அதர்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா செலக்ட் பண்ண முடியும். ஸோ செலக்ட் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு தேவை என்ன, எந்த ரிப்போர்ட் உங்களுக்கு பிரிண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்க வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஷன். அதர்வைஸ் நம்ம வந்து இப்ப சேல்ஸ் ரிஜிஸ்டர்ல தான் சேல்ஸ் ரிஜிஸ்டர்ல இருந்து எடுத்து பார்த்து நம்ம பண்ணணும். ஐ மீன் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா ஆல்ட் ஜி நீங்க வந்து பிரஸ் பண்ணலாம். இங்க இருந்து ஆல்ட் ஜி தட் இஸ் கோ டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இதுல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா சேல்ஸ் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து செலக்ட். இப்ப நம்மளுக்கு சேல்ஸ் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மந்த்லி வைஸ் நம்மளுக்கு ஓப்பன். ஓகேங்களா? சோ மந்த்லி வைஸ் ஓப்பன் ஆகக்கூடிய சேல்ஸ் ரிஜிஸ்டர் நீங்க வந்து செலக்ட் பண்ணி இங்க இருந்தபடியே நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா எந்த பில் நீங்க பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பில்ல நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரிண்ட் எடுக்கணும். ஸோ இந்த என்ட்ரி இதுல எந்த ஒரு ஆப்ஷன்ஸ் அதாவது ரெக்கார்டிங் இல்லைங்கிறதுனால இங்க காட்டணும். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஃபினான்சியல் இயர் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க மாத்தி பார்க்கலாம். 1/4/24 அப்படிங்கிறதுல இருந்து நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? 31 மார்ச். ஸோ ஃபினான்சியல் மாறி இருக்கிறதுனால எனக்கு காட்டல. ஸோ இங்க நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா எந்த மந்த்தோ அந்த மந்த் நான் எடுத்துட்டு அந்த பர்டிகுலர் பில்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இங்க நம்ம வந்து டைரக்டா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் பிரிண்ட் கரண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ கரண்ட் அண்ட் அதர்ஸுக்கான டிஃபரன்ஸ் இதுதான். ஸோ என்ன ஸ்கிரீன் நீங்க பாத்துக்கிட்டீங்களோ அதை அப்படியே நீங்க வந்து என்ன பண்ணிடுறீங்கன்னா பிரிண்ட் பண்ணிடுறீங்க. இப்போ அப்படியே நம்ம எஸ்கேப் பண்ணி வெளில வந்தோம் அப்படின்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த டிரான்சாக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அதே லெவல்ல இருக்கும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ரெக்கார்டிங்ஸ் வந்து நீங்க அடுத்த ஐட்டம்ஸ் நீங்க வந்து போஸ்ட் பண்றீங்க. ஓகேயா? சோ இப்படி நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அடுத்து நம்மளுக்கு வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் லெஜரோடைய பேலன்ஸ் வந்து நம்ம செக் பண்ண வேண்டியது. ஒரு பர்டிகுலர் லெஜரோடைய பேலன்ஸ் நம்மளுக்கு இங்க செக் பண்ண வேண்டியது. ஸோ இங்க இருந்தபடியே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ லிமிடெடுக்கு எவ்வளவு பில் வந்து பெண்டிங் இருக்கு, இவங்க இன்னும் வந்து எவ்வளவு பில்ஸ் வந்து இவங்க தர வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அப்பவும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்ட் ஜி அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இங்க இருந்தபடியே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா லெட்ஜர் வவுச்சர் அப்படிங்கிறத நீங்க லெட்ஜர் வவுச்சர் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுல நீங்க வந்து என்டர் பண்றது மூலமா டைரக்டா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா லெட்ஜர் லிஸ்ட் வருது ஏ லிமிடெட் அப்படிங்கிறத எடுக்கிறேன். ஸோ இவங்களுக்கு லாஸ்டா நம்ம வந்து எவ்வளவு பில் வந்து பெண்டிங் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க தெரியும். ஓகேங்களா? சோ இங்க ஆல்ட் F2 அப்படிங்கிறது கொடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பீரியட் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கறோம் அப்படிங்கிற பட்சத்துல டைரக்டா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா பீரியட் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ 31 மார்ச் 25 வரைக்கும் எனக்கு தெரியணும் அப்படிங்கிற பட்சத்துல ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் பீரியட் மாத்தி ஸோ இவங்களுடைய லெஜர்ஸ் க்ளோசிங் என்ன, லெஜருடைய டிரான்சாக்ஷன்ஸ் என்னென்ன நம்ம டிரான்சாக்ஷன் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத இமிடியேட்டா நம்ம வந்து செக் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா மல்டி டாஸ்க் பெனிஃபிட் அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இதை நம்ம சொல்றோம். ஸோ குளோபலி நான் வந்து ஃபினான்சியல் இயர் மாத்திடுறேன். ஓகே F2 கொடுத்து நம்ம வந்து மேல டாப்ல நான் வந்து ஃபினான்சியல் இயர் மாத்திடுறேன். ஸோ இப்போ நம்ம இது வந்து மல்டி டாஸ்க் அப்ப நம்ம வந்து இங்க நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இது மல்டி டாஸ்க் அப்படிங்கிறது நம்ம பிரிண்டிங் ரெக்கார்டிங் லெவல்ல இருந்தும் நீங்க வந்து பண்ணிக்க முடியும். ரிப்போர்ட்டிங் லெவல்ல இருந்தும் நீங்க பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா 1 இயர் அக்கவுண்டிங் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா வெரிஃபை பண்ண போறோம். 1 இயர் அக்கவுண்ட்ஸ வெரிஃபை பண்ண போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் நான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட் எடுக்கிறேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். இதுல ஆல்ட் F5 கொடுத்தோம் அப்படின்னா டீடைலா நம்மளுக்கு இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் ரிப்போர்ட் நம்மளுக்கு வரும். இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸ் நம்மளுக்கு இங்க காட்டு 1,19,84,865. இது கரெக்ட் தானா அப்படிங்கிறத நான் வந்து செக் பண்றதுக்கு எனக்கு என்ன தேவை அப்படின்னா சேல்ஸ் ரிஜிஸ்டரோட நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஸ் செக் பண்ணணும். சேல்ஸ் ரிஜிஸ்டரையும் இதையும் நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஸ் செக் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப நான் வந்து எனக்கு இங்க இருந்தபடியே இந்த ரிப்போர்ட் நான் க்ளோஸ்லாம் பண்ணக்கூடாது. எனக்கு இங்க இருந்தபடியே நான் போய் அதை போய் செக் பண்ணிட்டு நான் வந்து வந்துருவேன். திரும்ப நான் வந்து என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா எடுத்துக்குவேன். அப்ப இங்க இருந்து நம்ம ஆல்ட் ஜி கொடுக்குறேன். இங்க சேல்ஸ் ரிஜிஸ்டர் அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து
இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் வேல்யூஸ் க்ளோசிங் பேலன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா 1,39,000 சாரி 1,39,27,808 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க வேல்யூ. ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இது அப்படியே நம்மளுக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து செக். ஓகேங்க, இங்க பார்த்தோம் அப்படின்னா 1,19,00,000 அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா இங்க நம்மளுக்கு ரிப்போர்ட். பட் அங்க போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 1,39,00,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டிஃபரெண்ட். அப்ப ஈஸியா நம்ம வந்து என்ன பண்றோம், கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஒரு ரிஜிஸ்டர் இன்னொரு ரிஜிஸ்டர் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்து என்ன எங்க மிஸ்டேக் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அகைன் ஆல்ட் ஜி கொடுக்குறேன். இதுல போயிட்டு நான் வந்து சேல்ஸ் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத நான் வந்து எடுக்கிறேன். ஸோ சேல்ஸ் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத எடுத்து பார்த்துட்டு இதுல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம வந்து என்டர் பண்றேன். என்டர் பண்ணிட்டு F2 கொடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஃபினான்சியல் இயர் அப்படிங்கிறத மாத்தினோம். ஸோ 1 ஏப்ரல்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க பாத்தீங்கன்னா 1,39,00,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டோட்டல் வேல்யூ. இதுக்கு என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னா டாக்ஸோட சேர்த்து நம்மளுக்கு வந்து இந்த வேல்யூ அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். எக்ஸாம்பிள் 2,68,000 அப்படிங்கிறது இருக்கு. பில் வேல்யூ பாத்தீங்கன்னா 2,68,000. ஆனா சேல்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னா 2,29,000 அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கணும் இல்லையா? சோ அதனால நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இதோட பிரேக்கப் எனக்கு வேணுங்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணிடுறேன், ஜஸ்ட் நம்ம வந்து ஷோ ப்ராஃபிட் அப்படிங்கிற நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஓகேங்களா, ஷோ ப்ராஃபிட். இதுல நம்ம வந்து டோட்டல் வேல்யூ என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க தெரியும். லாஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க தெரியும். இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னாலும் 1,20,00,000 தான் நம்மளுக்கு அந்த கம்ப்ளீட் 1 இயருக்கு. அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இதுல போயிட்டு நம்ம வந்து ஜஸ்ட் காலம்னார் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்து இதை போயிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா என்டர் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு வந்து இந்த டோட்டல் வேல்யூஸ் கரெக்டா வந்து மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இப்போ லேப்டாப் சேல்ஸ் அப்படிங்கிறது எடுக்கிறேன். இங்க 1,01,00,000 சம்திங் நம்மளுக்கு இருக்கு. மெட்டீரியல் சேல்ஸ் அப்ப நான் ஒன்று எடுக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா 17,00,000 சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இங்க இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த 2 சேல்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கு. ஸோ லேப்டாப் சேல்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, மெட்டீரியல் சேல்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இது ரெண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு 1,20,00,000 மட்டும்தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு இங்க அப்பியர் ஆகுது. ஓகேங்களா? சோ இதை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் வெரிஃபை பண்றோம். ஓகேங்களா? அதர்வைஸ் இப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இங்க போயிட்டு நான் வந்து சேல்ஸ் ரிஜிஸ்டர் இந்த 1,19,000 எந்த மாதிரி எடுத்துட்டு வருது. அப்ப நம்மளுக்கு இந்த 3 லெட்ஜர்ஸும் இருக்கிறத நம்ம வந்து பார்க்கணும். சோ ஏதோ ஒரு பர்டிகுலர் சேல்ஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு சேல்ஸ் ரிஜிஸ்டர்ல ஆட் ஆகல அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஜூன் மந்த் நடந்த இந்த சேல்ஸை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சேல்ஸ் ரிஜிஸ்டர்ல கன்சிடர் பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா செக். ஸோ இப்படி நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா கம்பேரிட்டிவ், அதாவது மல்டி டாஸ்க் யூஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியா நீங்க வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கிளியர் மேம்? எஸ், கிளியர். இதே மாதிரியே பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறதை நீங்க வந்து எடுத்து பார்த்துக்கலாம். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து இது ஓப்பனிங் ஸ்டாக், இங்க இருக்கக்கூடியது க்ளோசிங் அப்ப நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இது க்ளோசிங் ஸ்டாக் அஸ் வெல் அஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இங்க சேல் ஆயிருக்கிறது எல்லாமே வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்வாய்ஸ் பிரைஸ்ல நம்மளுக்கு மூவ் ஆயிருக்கும். ஸோ அதர்வைஸ் நம்ம வந்து இந்த சேல்ஸை நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். தட் இஸ் ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேஸ்ல இருக்கக்கூடியது இன்வர்ட், சேல்ஸ்ல இருக்கக்கூடியது அவுட்வர்ட், தென் க்ளோசிங் ஸ்டாக் அப்படிங்கிறது பேலன்ஸ். ஸோ இங்க இருந்தபடியே நம்ம வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் வந்து ஆல்ட் ஜி கொடுக்குறேன். இதுல போயிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்டாக் சம்மரி அப்படிங்கிறத நான் வந்து எடுக்கிறேன். ஸ்டாக் சம்மரி. இந்த ஸ்டாக் சம்மரி அப்படி நம்ம வந்து எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டீடைலா நம்மளுக்கு இங்க இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியும். ஒன்லி க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ மட்டும் நம்மளுக்கு தெரியும். இப்போ நான் F12 அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். இங்க போயிட்டு எனக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் தெரியணும், எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணுங்கிறது தெரியணும், எவ்வளவு அவுட்வர்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ அதையெல்லாம் நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டீடைலா நான் வந்து இங்க கொடுத்துட்டு இப்போ நம்மளுக்கு இந்த ஓப்பனிங் ஸ்டாக் வேல்யூ ப்ராப்பரா வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்ல அஃபெக்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ ப்ராப்பரா இந்த வேல்யூ அஃபெக்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். பர்ச்சேஸ் வேல்யூல இந்த பர்டிகுலர் வேல்யூ இம்பாக்ட் இருக்கான்னு பார்க்கணும். சேல்ஸ்ல கரெக்டா இந்த 1,19,00,000 சம்திங் இது வந்து நம்மளுக்கு இம்பாக்ட் ஆகும். ஸோ இதுல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஷோ ப்ராஃபிட் F7 கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ தட் இஸ் கன்சம்ஷன் என்ன அப்படிங்கிறது 57 லேக் சம்திங் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து காஸ்ட் ப்ராடக்ட் வந்து நம்ம சேல்ஸுக்கு எடுத்துருக்கோம் 57 லேக். தட் இஸ் அ காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு அப்படின்னு எடுத்துருக்கு.
இத அப்படியே நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சேவ் பண்ணணும் அப்படின்னாலும், நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சேவ் வியூ கண்ட்ரோல் எல் குடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், சேவ் குடுத்து நம்ம வந்து வச்சுக்கலாம். அப்படி சேவ் பண்றதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ட் ஜி குடுக்கும்போது டாப்ல நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா, நம்மளுக்கு ரிப்போர்ட் வந்துரும். தட் இஸ் டீடைல்டு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீங்க பார்த்துக்கலாம். ஓகே. எப்ப வேணுமானாலும் நீங்க எந்த ஃபார்மேட்ல என்ன கான்ஃபிகரேஷன் குடுத்து நீங்க சேவ் பண்ணியிருக்கீங்களோ, அத அப்படியே நீங்க என்டர் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க வந்து செக் பண்ணி நீங்க பார்த்துக்க முடியும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து சேவ் வியூ அப்படிங்கிற ஒரு பெனிஃபிட். ஓகே. ஸோ இது வந்து ஒரு அடிஷனல் ஃபீச்சரா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, Tally Primeல நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ மல்டி டாஸ்கிங் பெனிஃபிட். ஸோ ஒரே டாஸ்க் தான் நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியுங்கிறது கிடையாது. அட் த சேம் டைம்ஸ் நீங்க வந்து மல்டிபிள் ரிப்போர்ட் நீங்க அக்சஸ் பண்ணலாம். மல்டிபிள் கிரியேஷன்ஸ் நீங்க வந்து பண்ணிக்கிற முடியும். ஓகேங்களா? ஸோ அப்படியே நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம ரெக்கார்டிங்ஸ ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு, நீங்க அந்த மாதிரி நீங்க வந்து எடுத்து பார்க்க முடியும். இப்ப அட் த சேம் டைம்ஸ் 5 ரிப்போர்ட்ஸ் நீங்க எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்துல, இப்ப நான் ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறத நான் வந்து எடுக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து எனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் எனக்கு வேணும். ஸோ ஆல்ட் ஜி குடுத்துட்டு அல்லது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் எனக்கு வேணும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் எடுத்துறேன். அடுத்து வந்து அப்படியே நம்ம வந்து ஆல்ட் ஜி குடுத்து நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, பில்ஸ் உடைய ரிசீவபிள் அண்ட் பேயபிள் ரிப்போர்ட் எனக்கு தனியா வேணும். அடுத்து ஆல்ட் ஜி குடுக்குறேன். பில்ஸ் உடைய ரிசீவபிள் ரிப்போர்ட் எனக்கு பேயபிள் ரிப்போர்ட் தனியா எனக்கு வேணும். இந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிடுறோம். ஸோ என்னென்ன ரிப்போர்ட் வேணுமோ அதெல்லாம் நம்ம ஆல்ட் ஜி குடுத்து செட் பண்ணிட்டு, அகைன் ஆல்ட் ஜி குடுத்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓப்பன்ட் ரிப்போர்ட், ஷோ ஓப்பன்ட் ரிப்போர்ட். இத நீங்க வந்து என்டர் பண்ணீங்க அப்படின்னா, என்னென்ன ரிப்போர்ட்ஸ் நம்மளுக்கு ஓப்பனா இருக்கோ, அத மட்டும் நம்ம தனியா ஃபில்டர் பண்ணலாம். ஸோ நமக்கு என்ன தேவையோ, ஜஸ்ட் நம்ம வந்து இங்க இருந்தபடியே டைரக்ட்டா மூவ் பண்ணலாம். திரும்ப திரும்ப நீங்க ஆல்ட் ஜி குடுத்து என்ன பண்ண வேண்டாம், நீங்க வந்து செட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஐ மீன் அந்த இத நீங்க டைப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஓகேங்களா? ஸோ ஓப்பனிங் ரிப்போர்ட் எடுத்து நீங்க அதுல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, மூவ் பண்ணலாம். சம்டைம்ஸ் மல்டி டாஸ்க்ல நம்மளுக்கு இது மறந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஷோ ஓப்பன்ட் ரிப்போர்ட் எடுத்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகே. தென் வந்து இப்ப நம்ம வந்து இந்த கோ டூ அப்படிங்கிறதுடைய பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து நம்ம வந்து இங்க வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா? ஃபில்டர் ஆப்ஷன். இது வந்து நியூ பெனிஃபிட்டா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். ஸோ Tally ERP9ல நம்ம வந்து இந்த ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட் நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல, ஒரு டே புக்ல நான் வந்து ஒரு பில்ல நான் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல, Alt F12 தட் இஸ் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம வந்து குடுப்போம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ரேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன் ரிப்போர்ட். ஸோ ரேஞ்ச் குடுத்து நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, இந்த ஃபில்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ற மாதிரி. ஆனா Tally Prime நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது, இந்த ஃபில்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ நான் வந்து இப்ப டே புக் போறேன். ஒரு பர்ட்டிகுலர் இயர்க்கான என்ட்ரீஸ் எல்லாமே நான் வந்து எடுத்துடுறேன். ஸோ டே புக்ல ஒரு பர்ட்டிகுலர் இயர்க்கான என்ட்ரீஸ் எல்லாம் நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, ஸோ இதுல வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எந்த பில் அதாவது எந்தெந்த டிரான்சாக்ஷன் ஓகேங்களா? எந்தெந்த டிரான்சாக்ஷன் மோர் தென் 1 லேக் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு வேணும். ஓகேங்களா? எந்தெந்த டிரான்சாக்ஷன் லெஸ் தென் 10 லேக்ல இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும். ஸோ அப்ப நாம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்ட்ரோல் எஃப் தட் இஸ் ஃபில்டர் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கணும். கண்ட்ரோல் எஃப். ஓகேங்களா? ஃபில்டர். இதுல மல்டி ஃபில்டர் அண்ட் அட்வான்ஸ்டு ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, F6 கீ யூஸ் பண்ணலாம். இப்ப இங்க வந்து வவுச்சர் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். இங்க போயிட்டு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அமௌண்ட் ஃபீல்ட் அப்படின்னு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபீல்ட வந்து நீங்க டைப் பண்ணிக்கலாம். லெட்ஜருக்கான அமௌண்ட் ஃபீல்ட். இதுல போயிட்டு கிரேட்டர் தென் அப்படிங்கிறத குடுத்துட்டு ஒரு 5 லேக் அப்படின்னு நம்ம வந்து குடுக்குறோம். ஸோ எவ்வளவு அமௌண்ட்க்கு அதிகமா லெட்ஜர் அமௌண்ட் இருக்கோ அந்த டிரான்சாக்ஷன் மட்டும் எனக்கு ஃபில்டர் ஆகும். அப்படி குடுத்துட்டு நம்ம வந்து என்டர் பண்ணி எண்ட் ஆஃப் லிஸ்ட் அப்படின்னு நம்ம குடுப்போம். இப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா, நம்மளுக்கு ஈஸியா மோர் தென் 5 லேக் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் மட்டும் நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா, இங்க ஃபில்டர் ஆகி வந்துரும். ஓகேங்களா? சோ இதே இத நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் அகைன் நம்ம வந்து அப்ளை ஃபில்டர் அப்படின்னு நான் குடுக்குறேன். இதுல போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஆ வவுச்சர் இந்த இடத்துல நான் வந்து லெட்ஜர் அப்படின்னு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா குடுக்குறேன். லெட்ஜர் நேம் ஈக்குவல் டூ
இதுல கேஷ் அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கொடுக்குறோம். இதுல கேஷ். அதுக்கு அடுத்து அண்டுங்கிறது கொடுத்து வவுச்சர். இங்க லெட்ஜர் அமௌண்ட் அப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கொடுக்குறேன். லெட்ஜர் அமௌண்ட் ஈக்குவல் டு அல்லது கிரேட்டர் தென். ஓகேங்களா? ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சொல்லிட்டு எது வேணுமோ நம்ம வந்து இங்க கொடுத்துருக்கோம். ஸோ கிரேட்டர் தென் 10,000. ஸோ அஸ் பர் இன்கம் டேக்ஸ் ரூல் படி நம்ம மோர் தென் 10,000க்கு நம்ம கேஷ் எக்ஸ்பென்சஸ் பண்ணக்கூடாது. அப்படி கேஷ் எக்ஸ்பென்சஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷனுக்கு நம்ம ப்ராப்பர் ரீசன் நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல நான் வந்து என்ன பண்றேன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம வந்து மோர் தென் 10 லேக்ல கேஷ் இன்வால்வ் ஆயிருக்கோ அது எல்லாம் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இங்க நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? இங்க 5 லேக் 5,000 அப்படின்னு ஒன்று இருக்கே சார், என்ட்ரு பண்ணி நீங்க வந்து பார்த்து. ஓகேங்களா? ஸோ கேஷ் லெட்ஜர் எங்கன்னா இருக்கோ அந்த கேஷ் லெட்ஜர் ஆர் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து அண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 5,01 அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க வந்து. ஸோ மோர் தென் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. Sir, but the filter was only for greater than 10,000. No? So then why is it showing 5,500? Greater than 10,000. ஸோ இங்க நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அப்ளை ஃபில்டர்ல நான் மல்டி ஃபில்டர் அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதனால வந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த லெட்ஜர் நேம் கொடுக்காம நான் என்ன பண்ணணும், லெட்ஜர் அமௌண்ட்ங்கிறது கொடுக்கணும். ஓகே. ஸோ மல்டி ஃபில்டர் கொடுக்கும்போது கொஞ்சம் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரா நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ கிரேட்டர் தென் 10,000 கொடுத்து நான் வந்து என்டர் பண்றேன். இப்போ பார்த்தா நம்மளுக்கு கிளியரா வந்துருதா? ஓகே. ஓகே. ஸோ மல்டி ஃபில்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் இப்போ 1 இயருக்கான மோர் தென் 10,000 டிரான்சாக்ஷன் நான் வந்து என்ன பண்றேன் இங்க ஃபில்டர் பண்ணிட்டேன். இதை நம்ம வந்து ஆடிட் பண்ணும்போது இதை மறந்துடக்கூடாது. இந்த டிரான்சாக்ஷனா நம்ம ரீசன் கேட்கணும். அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை நம்ம வந்து சேவ் வியூ கொடுத்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டிரான்சாக்ஷன்ஸ் ஹேவிங் more than 10,000 cash. 10,000 cash அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் இதை நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இப்போ எப்போ நம்ம எடுத்து பார்த்தாலும் சரி Alt G கொடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா மோர் தென் 10,000 கேஷ் அப்படின்னு நம்மளுக்கு இங்க இருக்கு. இதை ஒன்ஸ் நம்ம வந்து என்டர் பண்ணோம் அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் மட்டும் நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா இங்க அப்பியர் ஆகும். So after you've changed this and you save the view. அதுக்கப்புறம் we are entering some more transactions that is having 10,000 மேல அப்படின்னா will it get automatically included? ஆமா, ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆயிடும் இன்க்ளூட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா 31 மார்ச்ல ஒரு சேலரி பேமெண்ட் நான் வந்து இங்க பண்றேன். ஓகேங்களா? ஸோ வவுச்சர் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். இதுல போயிட்டு நான் வந்து பேமெண்ட் வவுச்சர். ஸோ மேல வந்து கேஷ் அப்படின்னு இருக்கு. இங்க வந்து சேலரிஸ் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கொடுப்பேன். ஸோ இங்க 15,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரெக்கார்ட் சேலரி 15. ஓகேங்களா? 31 மார்ச் 2025ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா Alt G கொடுக்குறேன். இங்க போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா மோர் தென் கேஷ். இங்க பாத்தீங்கன்னா அந்த 20,000 ருபீஸ் வந்து இங்க ஆட் ஆயிடுச்சு. இது வந்து என்ன சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேவ் வியூ கொடுத்து நீங்க வந்து என்ன பண்ண முடியும், ப்ராப்பரா நம்மளுடைய டிரான்சாக்ஷனை நம்ம வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஒரு மோஸ்ட் அட்வான்டேஜஸ். ஓகேங்களா? அதாவது டேலி ERP9க்கும் பிரைமுக்கும் நம்ம யூஸ் பண்ணோம். அடுத்து ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறதுல என்னென்ன அப்டேட் வந்திருக்குன்னு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ ரிப்போர்ட்ஸ் அப்படி நம்ம வந்து இங்க பார்க்கும்போது ஒவ்வொரு ரிப்போர்ட்டையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரேஸ் பண்ணி ட்ரெடிஷனல் பாத் நம்ம வந்து தெரிஞ்சால் மட்டும். இப்போ வந்து பில்ஸ் பேயபிள் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் எடுக்கணும். இதுல வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எடுக்கணும். இதுல அவுட்ஸ்டாண்டிங் எடுக்கணும். இதுல பேயபிள் நம்ம வந்து எடுத்து இவ்வளவு தூரம் நம்ம வந்து வரணும். ஓகேங்களா? இந்த பாத் வந்து ஒரு சில பேருக்கு தெரியலங்கிற பட்சத்துல நம்ம வந்து Alt G கொடுத்துக்கலாம். ஸோ இதுல போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பில்ஸ் பேயபிள், பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிம்பிளி நம்ம வந்து என்டர் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த ரிப்போர்ட்டையும் ஒரு சில கான்ஃபிகரேஷன்ஸ் நீங்க வந்து வேணும் அப்படின்னா எனேபிள் பண்ணிட்டு அதன்படி நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்க சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் F12 கொடுக்குறேன். இதுல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் பில்லோடைய ஓப்பனிங் டீடைல்ஸ் எனக்கு வேணும்.
ஓகேங்களா? ஸோ அது மட்டும் நான் வந்து ஆட் பண்ணி ஒரு காலம் நம்மளுக்கு இங்க ஆட் ஆயிடும். இத ஒவ்வொரு டைமும் நீங்க வந்து எனேபிள் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. ஜஸ்ட் நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க ஆல்ட் ஜி குடுத்து டைரக்ட்டாவே என்ன பண்ணிக்கலாம்? நீங்க இத எடுத்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ரிப்போர்ட்ஸ்ல. அடுத்த ரிப்போர்ட்ல மிகப்பெரிய சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஒரு இந்த டேஷ்போர்ட் அப்படிங்கிறத நம்ம எடுத்தோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மெயினா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த இடத்துல வரும். ஓகேங்களா? சேல்ஸ் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்க பார்க்க முடியும். இது கிராபிக்கல் ரிப்போர்ட்டா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, டேலில நம்ம வந்து இங்க பார்க்கிறோம். ஸோ கிராபிக்கல் ரிப்போர்ட்டா நம்மளுக்கு இங்க இருக்கு. ஸோ ஒவ்வொரு மாசமும் எந்த மாசம் அதிகமா சேல் நடந்திருக்கு, எந்த மந்த்ல நம்ம ரொம்ப கம்மியா வந்து சேல் நடந்திருக்கு, எந்த மந்த்ல சேல் நடக்கவே இல்ல. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிராபிக்கல் பார்க்கலாம். அட் த சேம் டைம்ஸ் பர்ச்சேஸ் அந்த மாதிரி போய் கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும். கேஷ் இன்ஃப்ளோ, அவுட்ஃப்ளோ அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க நம்ம செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பெர் இயர் எவ்வளவு டோட்டலா இன்ஃப்ளோ வந்திருக்கு, எவ்வளவு அவுட்ஃப்ளோ போயிருக்கு, நெட்டா வந்து எவ்வளவு நெட் ஃப்ளோ எவ்வளவு இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க செக் பண்ணணும். அதே மாரி தான் அதே ரிசீவபிள் பேயபிள நீங்க வந்து தனியாவும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இங்க நம்ம வந்து எடுத்து பார்ப்போம். ஸோ டோட்டல் ரிசீவபிள், தென் டோட்டல் பேயபிள். ஓவர் டியூ மட்டும் தனியா. ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம வந்து பார்க்கணும். டியூ டேட் முடிஞ்சும் நம்மளுக்கு வராம இருக்கக்கூடிய பில் மட்டும் தனியா நம்ம பார்க்கணும். ஒன்ஸ் நம்ம வந்து அத என்டர் பண்ணும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிப்போர்ட் நமக்கு டைரக்ட்டா இங்க இருந்து அக்சஸ் ஓகேங்களா? ஸோ அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இப்ப ரிசீவபிள், பேயபிள் அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல நான் மாத்தணும் அப்படிங்கிற பட்சம் ரிசீவபிள், பேயபிள் அப்படிங்கிறத டைட்டில் நான் வந்து மாத்தி பார்ப்பேன். அப்ப இதே ஸ்கிரீன்ல இருந்து நான் ஆல்ட் சி தட் இஸ் கான்ஃபிகர் அப்படின்னு நான் வந்து குடுக்குறேன். ஸோ இதுல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அக்கவுண்ட் ரிசீவபிள் அண்ட் பேயபிள் அப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து ஸோ அக்கவுண்ட் ரிசீவபிள், அக்கவுண்ட் பேயபிள் அப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஸோ இங்க நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா, அந்த டைட்டில் மாறிடும். ஸோ நம்ம என்ன டைட்டில் வேணுமோ, அந்த டைட்டில் நம்ம வந்து குடுத்து மாத்திக்கலாம். தென் அக்கவுண்டிங் ரேஷியோஸ் நம்மளுக்கு இங்க தெரியுது. ஒருவேளை இந்த அக்கவுண்டிங் ரேஷியோஸ் எனக்கு வேண்டாம்னு நான் முடிவு பண்றேன். அப்ப நம்ம வந்து சிம்ப்ளி நம்ம வந்து ஆல்ட் டி தட் இஸ் ரிமூவ் டைப். நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னா ரிமூவ் அப்படிங்கிறத நான் வந்து இங்க ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு செட். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கம்பெனியோடைய ட்ரேடிங் பொசிஷன், கிராஸ் ப்ராஃபிட் என்ன, நெட் ப்ராஃபிட் என்ன, கிராஸ் சேல்ஸ் என்ன, பர்ச்சேஸ் என்ன, இது வந்து நம்மளுக்கு 3 ரிப்போர்ட்டா எனக்கு வேணும். கேஷ் ஃப்ளோ ரிப்போர்ட்க்கு பதிலா எனக்கு இது வரணும். கேஷ் ஃப்ளோ அடுத்து எனக்கு வந்தா போதும். 4த் வந்து எனக்கு ரிசீவபிள் பேயபிள் மேனேஜ்மென்ட் வரணும். சோ அப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம்? இதே இதுல கான்ஃபிகர் அப்படிங்கிறத நான் குடுத்து, பொசிஷன் அப்படிங்கிறத நான் வந்து மாத்த முடியும். சோ லாஸ்ட்டா நான் வாரேன். சோ இதுல போயிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா 3ன்னு குடுத்துட்டு அப்படியே என்டர் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு பொசிஷன் 3ல வந்துரும். ஓகேங்களா? சோ அடுத்து அந்த பொசிஷன்ல இருந்தது என்ன இருந்துச்சோ அது ஆட்டோமேட்டிக்கா ஆ மாறி கீழ வந்துருது. ஓகேங்களா? 4த்துக்கு வந்து நம்மளுக்கு எது வந்துருது அப்படின்னா, ஆ கேஷ் ஃப்ளோ வந்துருது. இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அசைன் பண்ண ஒரு ரிப்போர்ட் பார்க்கும்போதே அத மட்டும் ஸ்பெசிஃபிக்கா நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து இருக்கிறீங்க. இப்ப ட்ரேடிங் அக்கவுண்ட் மட்டும் தனியா நீங்க பார்க்கணும் அப்படின்னா, எக்ஸ்பேண்ட் ஆல்ட் வி குடுத்து நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இத எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம இத டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு பெனிஃபிட்டா நம்ம வந்து இங்க பார்க்கலாம். வேற ஏதாவது ரிப்போர்ட் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்துல, ஆட் டைல் அப்படிங்கிறது குடுத்து, நமக்கு வேற எந்த ரிப்போர்ட் வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க யூஸ் இன்வென்டரிக்கான ரிப்போர்ட் தனியா வேணும் அப்படிங்கிற பட்சம். இப்ப டெல் லேப்டாப்னா, டெல் லேப்டாப் மட்டும் அதோடைய மூவ்மெண்ட் மட்டும் என்ன? இது டெல் லேப்டாப் 80. இதோட சேர்ந்து நான் வந்து வேற ஒரு கம்பேரிசன் நான் பண்ணணும். ஆட் ஐட்டத்துல அதே ட்ரெண்ட் ஓகேங்களா? சோ இன்வென்டரி ட்ரெண்ட், ஸ்டாக் ஐட்டம் ட்ரெண்ட் இதுல வந்து டெல் லேப்டாப் 22 இன்ச்சஸ் நான் வந்து பார்க்கணும். அல்லது HP லேப்டாப்போடைய ட்ரெண்ட் என்னன்னு பார்க்கணும். ஓகேங்களா? சோ இது 2யும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கிளாரிட்டி வருது அப்படின்னா, எது அதிகமா வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? HP லேப்டாப் தான் அதிகமா நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, மூவ் ஆகுது அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்க டபுள் டைம் கிளிக் பண்ணும்போது அதோடைய சேல்ஸ் குவான்டிட்டி நீங்க வந்து பார்க்க முடியும். ஓகே. சோ இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த குவான்டிட்டி டோட்டல் குவான்டிட்டி இங்க 22 நம்மளுக்கு. கிளியர்? சோ மேக்ஸிமம் சேலே வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க 8 அப்படிங்கிறது தான் இருக்கு. பட் இங்க வந்து என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் சேலே வந்து நம்மளுக்கு
98 வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சேல்ஸ் நடக்கும். ஸோ எந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து பெஸ்டா இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். ஸோ இங்க வந்து 100, 200 நம்மளுக்கு. இங்க நீங்க பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இன் லேக்ஸ்ல நம்மளுக்கு தெரியுது. 8 லேக் வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து இங்க வேல்யூ தெரியுது. இங்க பார்த்தீங்க அப்படின்னா 20 லேக் வரைக்கும் நம்மளுக்கு ட்ரெண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரிப்போர்ட்ஸை நீங்க வந்து டேஷ்போர்டு அப்படின்னு கொடுத்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தனியா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட்டா நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ இப்போ டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து டேலி பிரைம் அஸ் வெல் அஸ் டேலி ERP9. ஸோ இதுல என்னன்னா சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க, எது பெஸ்ட், ஸோ எந்த அளவுக்கு வந்து சேஞ்சஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனா நம்ம வந்து இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேங்களா?